ஆமா, ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்காமா? இப்பமா நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த இளம்பிரை போலும் ஏத்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூலியர்கோன் போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ற தலைப்பின் கீழ் இன்று 52வது பதிகமாகிய திருக்கோட்டாறு என்பதை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை கூட்டியுள்ளது. அதன் துணை கொண்டு இப்பொழுது நாம் அந்த பதிகத்தை சிந்திப்போம். பதிகத்தை சிந்திக்கும் போது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநள்ளாற்றை வழிபடுகின்றார். திருநள்ளாற்றை வழிபட்டு அங்கிருந்து அருகில் உள்ள அந்த திருக்கோட்டாறு சென்று போற்றி பணிந்து பாடியது இந்த திருப்பதிகம். இந்த திருக்கோட்டாறு எங்கே இருக்கின்றது அப்படின்னா, இது காரைக்கால் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோட்டாறு என்ற தலம் இருக்கின்றது. காரைக்கால் இருந்து திருநள்ளாறு நெடுங்காடு வழியாக அந்த கும்பகோணம் செல்லும் சாலையில் நெடுங்காடு தாண்டிய பிறகு அங்கு இப்போது கோட்டாறுனா யாருக்கும் தெரியாது, திருக்கொட்டாரம்னு சொன்னாதான் தெரியும். அந்த திருக்கொட்டாரம் கூட்டுச்சாலை என்ற பிரிவு வரும். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. தலத்தின் பெயர் திருக்கோட்டாறு, தற்போது திருக்கொட்டாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இறைவன் பெயர் ஐராவதேஸ்வரர். இந்த ஐராவதம் என்ற இந்திரனின் யானை வழிபட்டதாக இவர் ஐராவதேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்றார். இரவியின் பெயர் வண்டார் பூங்குழலி அம்மை. வடமொழியில சுகந்த குந்தலாம்பிகை என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு பதிகம் திருஞான சம்பந்தர் பாடிய 2 பதிகங்கள் இருக்கின்றன. இப்போது தலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தேவேந்திரன் வாகனம் ஐராவதம். அந்த ஐராவதம் என்ன செய்யுதுன்னா, ஒரு முறை துர்வாச முனிவர் அவர் சிவபெருமானை காசியில் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டு இறைவனுக்கு சாத்திய அந்த மலர் மாலையை அந்த இந்திரன் கையில் கொடுத்தார். அந்த இந்திரன் என்ன செய்கின்றான், அவன் செருக்கால் அந்த மலரை ஒரு கையால் வாங்கி அந்த யானையின் மீது வைத்தான். யானை அம்மலரை துதிக்கையால் கீழே தள்ளி காலால் தேய்த்தது. அப்பொழுது துர்வாசர் கோபம் நிறைந்தவர் இல்லையா, அவர் கோபம் விடுகின்றது. அவர் இந்திரனையும் யானையையும் சபித்தார். எனவே இந்த துர்வாசனுடைய சாப்படி இந்த ஐராவதம் என்ற யானை காட்டானையாக மாறி 100 ஆண்டுகள் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மதுரையில் இறைவன் அருளால் பழைய வடிவம் பெற்றது. இது திருவிழாக்குளத்தில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இந்த வெள்ளை யானை வழிபட்ட பல தலங்களுள் ஒன்று திருக்கோட்டாறு. இந்த வெள்ளை யானை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய கோடுனா கொம்பு, ஒரு கோட்டன் அப்படின்னு பார்த்துக்கோங்க பிள்ளையார் பத்தில. இந்த கோடு என்பது கொம்பை குறிக்கும், தந்தத்தை குறிக்கும். யானை தன் தந்தத்தால் ஒரு கோட்டினால் அந்த மேகத்தை இடித்து மழையை ஆறு போல பெய்ய செய்து வழிபட்டதால் இது கோட்டாறு. கோடு என்ற யானையின் கொம்பால் அது என்ன செய்ய, மேகத்தை முட்டி கிழித்து மலையை ஆறு போல பெருக செய்ததால் இது கோட்டாறு என பெயர் பெற்றது சொல்வார். இதை அந்த 2வது பாட்டுல ஞானசம்பந்தர் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். கோவில் அமைப்பு இது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், 3 நிலைகள் உள்ளது.
உள்ளே சென்றதும் நேரே வந்து சுவாமி சந்நிதி வந்து தெரிகின்றது. வலம் வரும்போது விநாயகர் சந்நிதி உள்ளது. வெளிச்சுற்றில் வந்து வழக்கம் போல கோஷ்டமூர்த்தங்களா தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி, பக்கத்துல பிரம்மா விஷ்ணு சுரூபங்கள் வந்து இருக்கின்றன. பிரகாரத்தில் பால விநாயகர், கைலாசநாதர், நம்முடைய சமய ஆச்சாரியார்கள், சடைமுடியோடு கூடிய சுபமுனிவர் என்ற முனிவர் வந்து அங்கு காட்சியிருக்கின்றார். முருகன், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், சண்டேஸ்வரர், பைரவர், சூரியன், சந்திரன், நடராஜன் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. இங்க சிறப்பு வந்து இந்த சுப மகரிஷி என்கின்ற அவருடைய சிலையும் இந்த குமார புவனேஸ்வரன் உருவச்சிலையும் வெளிச்சுற்றில் பின்புறத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மூலவர் வந்து மிகச்சிறிய உருவில் கிழக்கு நோக்கி எழுந்துள்ளார். இந்த தலத்தோட சிறப்பு என்ன? இந்த கருவறையில வந்து ஒரு தேன்கூடு இருந்திருக்கிறது. இந்த தேன்கூடு வந்து பல்லாண்டு காலமாக இருந்து வருகின்றது. இந்த கூட்டை பற்றி சொல்லப்படும் போது அப்போதுதான் இந்த சுப மகரிஷி வருகின்றார். இந்த சுப மகரிஷி என்பவர் தினந்தோறும் இந்த கோட்டாட்டு பெருமானை தரிசித்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வருவதற்கு முன்னால் கோயில் கதவு நடை சாத்தப்பட்டு விட்டது. அதை கண்ட சுப மகரிஷி தேனிய வடிவம் கண்டு உள்ளே சென்று நம்ம ஐராவதேஸ்வரர் பெருமானை வழிபட்டார். அது மூலம் அங்கேயே அவர் கருவறையிலே தங்கிவிட்டார். அக்காலம் முதல் தொடங்கி மூலவர் சந்நிதியில் இந்த தேன்கூடு இருந்து வருகின்றது. அந்த தரிசிக்க செல்வோர் அந்த கூட்டை வந்து தொடாது எட்டி நின்று பார்த்தபடி இருந்த வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேன்கூட்டில் இருந்து தேனை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். மீண்டும் தேன்கூடு கட்டப்படுகின்றது. இந்த சுப மகரிஷியின் உருவம் வந்து வெளி சுற்றில் உள்ளது. இந்த தலத்திற்கான திருஞான சம்பந்த பதிகள் வந்து 2, ஒன்று வந்து 2ஆம் திருமுறையிலும் மற்றொன்று வந்து 3ஆம் திருமுறையிலும் இருக்கின்றது. இப்பொழுது 2ஆம் திருமுறையில் 52வது பதிகமாக உள்ள அந்த திருக்கோட்டாற்றை பற்றி சிந்திக்க தொடங்குவோமாக. திருச்சிற்றம்பலம். பண் வந்து சீகாமரம். பெருமானுக்கு உகந்த பண்ட ஒண்ணு வந்து சீகாமரம். இந்த சீங்கிற வார்த்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வடமொழியில ஸ்ரீன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரீங்கிற வார்த்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது சி என்று வருகின்றது. காமரம், காமரம்னா மனதை வந்து கவரக்கூடியது, மனதை கவரக்கூடிய அந்த உயர்ந்த பண். அதுக்கு ஸ்ரீ என்ற அடைமொழி வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இதை பார்க்க போனோம்னா அந்த ஸ்ரீசைலத்தை வந்து ஸ்ரீ பற்பதம் என்று சொல்வார்கள். பெருமானுடைய பாதத்தை வந்து ஸ்ரீபாதம் என்பதை தமிழ்ல வந்து ஸ்ரீபாதம் என்று சொல்வார்கள். அது மாதிரி நம்ம ஸ்ரீ வித்யா வந்து ஸ்ரீ வித்யா என்று சொல்வார்கள். படி பஞ்சாக்கரம் வந்து ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்ற அந்த பல முறைகள் வந்து இந்த சீக்காக வந்து சொல்லப்படுது. சி என்பது வடமொழி உள்ள ஸ்ரீயின் திரிபு. தமிழ் வள திருன்னு போடுவோம். திருன்னு போடாம சில சமயத்துல ஸ்ரீ என்ற வார்த்தையே வந்து நம்முடைய ஆச்சாரியார்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம். பண் சீகாமரம். கருந்தட கண்ணின் மாதரார் இசை செய்ய காரது கின்ற பூம்போலில் குருந்த மாதவியின் விரைமல்கு கோட்டாட்டில் இருந்தயம் பெருமானை உள்கி இணையடி தொழுதேத்தும் மாந்தர்கள் வருந்துமாறியார் நெறி சேர்வர் வானோடே. பதவுடை வந்து பார்க்கலாம். கருந்தட கண்ணின். இந்த பெண்களுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா கருமையாக இருக்கின்றது. தடம்னா பெருசாக இருக்கின்றது. அந்த கரிய பெரிய கண்களை உடைய மாதரார் அந்த பெண்கள் இசை செய்ய அவர் என்னமா இசைக்கேற்ற பாடுகிறார்கள். பாடும்போது பக்கவாத்தியம் வேணும் இல்லையா? அதனால இயற்கை என்ன செய்யுதுன்னா கார் அதிர்கின்ற பூம்பொழில். அப்ப மேகம்னா காரண மேகத்தை குறிக்கும். அந்த பாட்டுக்கு ஏற்ப அந்த மேகங்கள் வந்து முளவொலி இந்த பக்கவாத்தியம் போல ஒலிகின்றது. அப்பேற்பட்ட அந்த அழகிய பூம்பொழில் நிறைந்த அந்த பூம்பொழில் என்ன இருக்கு? குருந்த மாதவியின் விரைமல்கு கோட்டாற்றில். அங்க வந்து குருந்தம் இருக்கின்றது, மாதவி இருக்கின்றது. அவற்றின் விரைமல்கு மனம் நிறைய விளங்குகின்ற அந்த கோட்டாற்றில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் 4 அடிகள் இருக்கின்றன. முதல் 2 அடிகள் வந்து அந்த கோட்டாற்றினுடைய பெருமையை சிறப்பை பற்றி சொல்வது. அடுத்த 2 அடிகள் வந்து சிவபெருமானையும் அவருடைய அடியார்களையும் அவர்கள் வழிபட்ட பேரையும் வந்து சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு பாட்டிலும் வந்து அமைந்திருக்கின்றது. கோட்டாற்றில் இருந்த பெருமானை, பெருமான் வந்து அங்கு விரும்பி வீட்டிருக்கின்றார். அப்ப விரும்பி வீட்டிருக்கின்ற அந்த பெருமானை உள்கி, உள்குதல் என்றால் மனதால் வந்து நினைப்பது.
பெருமானை வந்து மனதால் நினைந்து இணையடி தொழுதேத்தும். பெருமானுடைய அந்த 2 இணையடிகளை யார் செய்கின்றார்கள்? அந்த பக்தர்கள் வந்து தொழுது ஏற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அடியர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வருந்துமாறு அறியார். அவர்கள் வாழ்க்கையில வந்து வருத்தம்ங்கிறதே வராது. இந்த வருத்தத்தை வந்து அவங்க அறியவே மாட்டாங்க. அடுத்து என்னது? நெறி சேர்வர் வானோடு. அவங்களுடைய அந்த பிராரப்த கர்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அந்த விண்வெளியாக வீட்டு நெறியை, சிவலோகத்தை, வீடு பெற்றை அடைவார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல பதவுரையாக பார்க்கின்றார்கள். எனவே கண், பெண்களுக்கு வந்து அழகு வந்து கண். அம்பாளுடைய கண்கள் வந்து மிக மிக அழகு. அந்த அம்பாளின் கண்ணை வைத்து அம்பாளுக்கு வந்து பல நாமங்கள் வளர்க்கப்படுகின்றது. ஒண்ணு வந்து மதுரையில் வந்து மீனாட்சி. அந்த கண் வந்து எப்படின்னா மீன் போல இருக்கின்றது. இதுக்கு எதற்கு உதாரணம் சொல்லுவாங்கன்னா, தீட்சை முறையில வந்து குக்குட தீட்சைன்னு இந்த கோழி வந்து என்ன செய்யும்? முட்டை மேல வந்து உட்காரும். அதை வந்து அதை ஸ்பரிச தீட்சை அல்லது ஹஸ்த தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது போல அடுத்து நயன தீட்சை. அத கண்கள் மூலமாக பார்ப்பது. குரு வந்து இந்த சிஷ்யனை வந்து இவன் வந்து சிவப்பேரை அடைய வேண்டும், சிவமாக மாற வேண்டும் என்று நினைத்து செய்வார். அதனை நயன தீட்சை என்று சொல்வார்கள். அம்பாள் வந்து குருவாக இருந்து அந்த நயன தீட்சையை வந்து வழங்குகின்றார். எனவே அது அடுத்து வந்து காமாட்சி. நம்முடைய காஞ்சியில் வந்து அம்பாள் காமாட்சி. அந்த கண்ணுக்கு வந்து வடமொழியில சக்ஷுன்னு ஒரு பேர் இருக்குது, அக்ஷம் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. மீன் ஆட்சி, காமாட்சி. நம்முடைய விருப்பத்தை எல்லாம், அந்த நியாயமான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள் அந்த அம்பாள். மூன்றாவது வந்து விஷாலாட்சி. அம்பாளுடைய கண் வந்து என்னதுன்னா, இந்த 224 கோணங்களையும் வந்து அங்குள்ள உயிர்களை பாதுகாக்க வேண்டும் இல்லையா? அது அகில உலக உயிருக்கும் அருள் பாலிக்கின்ற அம்மாவுடைய கண் வந்து விசாலமாக இருக்க வேண்டும். அதனால் அவளுக்கு வந்து விசாலாட்சி என்று பெயர். அதுபோல நாகையில் வந்து நீலாயதாட்சி. பெண்களுடைய கண்கள் வந்து அது நீளமாக அல்லது கருமையாக இருப்பதால் அழகு நீலாயதாட்சி என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த கண் வந்து பெண்களுக்கு அழகு, அது அம்பாளின் கண்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அழகு என்று அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து வந்து இந்த என்ன சொல்லுவாங்க? நெறி சேர்வர் வானோடு. நமக்கு வேண்டியது வந்து என்ன நெறி வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து சைவ நன்னெறி தான் நமக்கு வேண்டும். சைவ நன்னெறி. அதுல நெறி என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பெருமானை அடைவதற்கு உண்டான அந்த வழிதான் அது நெறி என்று சொல்லப்படுகின்றது. அது சைவத்தில் சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லப்படுகின்றது. இவன் நம்ம என்ன செய்யணும்? அந்த சைவ நெறியில் நம்ம சேர்ந்தோம்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த வான்வழியாக, விண்வழியாக நாம் சிவலோகத்தை வந்து அடைந்து விடலாம். நாம் சரியை செய்தால் நமக்கு வந்து சிவலோகம் கிடைக்கும், அந்த சாலோகம். அடுத்து கிரியை செய்தால் நமக்கு சாமீபம் கிடைக்கும், பெருமானுக்கு அருகில் இருக்கலாம். யோகம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாரூபம், பெருமானை போலவே அந்த ரூபத்தை பெருமான் கொடுப்பார். ஞானம் கிடைத்தால் பெருமான் வந்து என்ன செய்வார்? அதை நம்மை சிவமாக மாற்றி விடுவார். அந்த சிவத்தில் நாம் கயந்து விடுவோம். அதை சாயுஜ்ய நெறி என்று, அந்த பரமுக்தி என்று சொல்லப்படும். மற்ற மூன்றும் பதமுக்தி என்று சொல்லப்படும். சாலோகம், சாமீபம், சாரூபம் மூன்றும் பதமுக்தி. சாயுஜ்யம் வந்து பரமுக்தி. நமக்கு வேண்டியது அந்த பரமுக்திக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படிப்ப நம்முடைய நிலைமையை வந்து மாணிக்கவாசகர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். நான் எப்படி இருக்கேன்னா, நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே. எதெல்லாம் வந்து நெறி கிடையாதோ அந்த நெறிதான் நெறியா வந்து என் மனசு நினைக்குது. அந்த மாதிரிதான் நான் அப்படி இருக்கேன். அப்பேற்பட்ட என்னை நீ என்ன பண்ண? சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். நான் என்ன பண்ணலாம்? அப்பர் பெருமான் வந்து சமணத்துக்கு போனார் அப்படிங்களா? அந்த மாதிரி அது சிறுநெறிகள், இந்த சிறு சமயங்களை, சிறு தெய்வங்களை அது சாராம நீ என்ன பண்ண? நம்முடைய மாணிக்கவாசக பெருமானுக்கு வந்து இந்த எதுகை முனைக்கு பஞ்சம் இருக்குமா? பஞ்சமே இருக்காது. அப்ப சிறுநெறிங்கிறப்ப பெருநெறின்னு போட்டுக்கலாம், உயர்நெறின்னு போட்டுக்கலாம், சிவநெறின்னு போட்டுக்கலாம். அதெல்லாம் போடாம திருவருளே சாரும் வண்ணம். பெருமானை அடையினா அந்த திருவருள் தான் நமக்கு வந்து வழிகாட்டணும். இந்த துரதான சக்தி வந்து அங்க அருள் சக்தியாக மாற வேண்டும். திருவருளே சாரும் வண்ணம் பெருமான் வந்து அங்க அருள் செய்வான் என்று சொல்வார்கள். அப்பர் பெருமானும் சொல்வார்,
நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நீ நமச்சிவாய சொன்னாலே போதும் உனக்கு நன்னறி காட்டுமே என்று சொல்லுவார்கள். அப்படி திருவாசகம் நம்ம பல இடத்துல படிக்க முடியாது. உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை, இந்த ஆன்மா உயிரினா என்ன செய்யணும், பெருமான் வந்து எனக்கு உபதேசம் செய்யணும். அந்த உபதேசம் வந்து அது ஓங்காரமாக இருக்கலாம், ஸ்ரீ பஞ்சாக்கரமாக இருக்கலாம். உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் என கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அது நம்ம என்ன செய்யணும், மனம் வந்து ஒரு நெறியில நிக்கணும். இப்ப என்ன இருக்குது, பல நெறியில் இது அங்க இங்க அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு என் மனசு. அதனால என்ன செய்யணும், மனசை வந்து ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒன்று இருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். இதே ஞான சம்பந்தன் வந்து ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தன், இந்த ஒரு நெறியிலேயே போயிட்டு இருக்கணும். அதை வைத்து சொல்வார்கள். அந்த நெறிக்காக வந்து இத்தகைய பாடல்களை வந்து நான் வந்து எடுத்துக்கொண்டேன். இந்த இடத்துல குருந்த மனம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன, நம்முடைய மாணிக்க வாசகனை பெருமனை ஆட்கொண்டது குருந்த மரத்தில் இருந்தான். அந்த குருந்த மரங்கள் அங்கு இருக்கின்றன. மாதவி என்பது அந்த குறுக்கத்தி கொடியை வந்து குறிக்கும். இதை வந்து நம்முடைய 3ஆம் திருமுறையில கூட நம்முடைய ஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார். மாடுளாவு மல்லிகை குருந்து கொடி மாதவி, அங்கேயும் குருந்து சொல்றாரு, கொடி மாதவி சொல்றாரு. அப்புறம் செருந்தி குறவின் ஊடுளவு புன்னை விரை தாதுமலி சேருதவி மாணிக்குழியே. திருமாணிக்குழி பத்தி பாடுறப்ப அங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க மல்லிகை இருக்கு, குருந்தம் இருக்கு, மாதவி கொடி இருக்கு, செருந்து இருக்கு, புறாமரம் இருக்கு, புன்னை மரம் இருக்கு, அந்த மாதிரி சொல்லுகின்றார்கள். அங்க பெருமான் இருக்கிறதுனால அங்க பூம்புல் எல்லாம் அது சிவமனம் வீசிக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்ன செய்யணும், அது வருந்தும் ஆறுங்கிறது வலியை வந்து குறிக்கும். அவர்களுக்கு துன்பம் வரத்துக்கு வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இந்த வருந்தும் ஆறு அறியார்கள். இந்த துன்பம் அடைச்சிடக்கூடிய வழியை வந்து பெருமான் வந்து அழைத்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். எதியமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே. காலம்பட முடிச்சோட என்ன செய்யணும், பெருமானே இன்னைக்கு வந்து எனக்கு என்ன படிப்பா கொடுக்க போற, இந்த பணி காட்டு, அந்த வழியை காட்டுப்பா. எது எமை பணிகளும் ஆறது, இந்த வழியை வந்து கேட்போம். இது மாணிக்க வாசகர் வந்து பெருமான் இந்த ஆறுங்கிறதுக்காக வந்து அதை ஆறுங்கிறது இடத்துல வழியை குறிக்கும். அது என்ன செய்வார்கள், அது விண்வெளியாக அவர்கள் வந்து செல்வார்கள். இதேதான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்ற, துளக்கினல் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். உங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்ச பாட்டுதான். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதற்றியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளும் மாறே. இப்ப நம்ம என்ன செய்யறோம், நிறைய கீதங்களை வந்து பாடுறோம், திருமுறைகள் பாடுறோம். அதுக்கு பெருமான் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார். அவர் என்ன செய்யற, விண்வெளியாக சென்று சிவலோகத்தை சார்வார்கள் என்ற கருத்தை சொல்லி இந்த முதல் பாட்டை வந்து நிறைவு செய்கின்றேன். அடுத்து 2வது திருப்பாடல். நின்று மேய்ந்து நினைந்து மாகரி நீரோடும் மலர் வேண்டி வான்மலை குந்தி நேர்ந்து குத்தி பணி செய்யும் கோட்டாட்டுள் என்று மன்னிய எம்பிரான் கலன் ஏத்திவானரஸ் ஆளவல்லவர் பொன்றுமாறியார் புகழார்ந்த புண்ணியரே. இதெல்லாம் நம்ம இந்த தல வரலாற்று தல புராணத்துல பார்த்தோம்ல, அந்த கதை வந்து இந்த இடத்துல வருது. நின்று மேய்ந்து நினைந்து மாகரி, மான பெருசு, கரினா யானை, கரத்தை உடையது. அதை கரத்தை உடைய அது கரின்னு வந்து நம்ம சொல்றோம். நமக்கு வந்து கரம்னா செய்வது, கையின் மூலமா நம்ம காரியம் செய்யறோம். ஆனா வந்து கரத்தை உடையது கரி. நமக்கு பெருமான் வந்து என்ன செய்கின்றார், நமக்கு இன்பங்களை கொடுக்கின்றார். பெருமானுக்கு சங்கரன் என்று பெயர். அதே அம்பாளுக்கு சங்கரி என்று பெயர். அது போல இங்க மாகரி, அந்த பெரிய யானை என்ன செய்கின்றது, அது நிற்கிறது, அங்க மேய்கின்றது. மேய்ந்து பெருமானை வந்து நினைக்கின்றது. பெருமானே, நான் உன்னுடைய அந்த மலர் மாலையை வந்து நான் வந்து அவமானப்படுத்தி விட்டேன் இல்லையா, அதனால என்ன பண்ண, மன்னிக்கணும் அப்படின்னு நினைந்து என்ன செய்து, நீரோடும் மலர் வேண்டி. அந்த குன்று வந்து காஞ்சி போய் கிடைக்குது, அதுக்கு சிவ வழிபாட்டுக்கு நீர் வேண்டும், அது மலர் வேண்டும்.
போதோடு நீர் சுமந்தேத்தி என்று சொல்லுவார் இல்லையா. அதே அந்த பூவும் நீரும் வேண்டும். புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. எனவே இந்த நீரும் மலரும் வேண்டி வான்மலை, இந்த வான்மலை வந்து பெய்ய மாட்டேங்குது. அது நம்ம குன்றுக்கு போனோம்னா பார்த்தோம், ஊட்டிக்கெல்லாம் போனோம்னா அந்த மேகம் வந்து நம்ம தலைக்கு மேலேயே இருக்கும். அப்புறம் குன்றின் மேல இருக்கிறதுனால அந்த வான்மலை செய்யறதுக்காக அந்த குன்றில் வந்து என்ன செய்யுதுன்னா அதை நேர்ந்து குத்தி, நீ என்ன மழை பொழிய மாட்டேங்கிறேன்னு அந்த மேகத்தின் மேல அதுக்கு கோபம் வந்துடுது. அது தன்னுடைய கொம்பால், இந்த தந்தத்தால், அந்த கோட்டால வந்து அது குத்தி அங்கிருந்து என்ன செய்கின்றது, மலையை பொழிய வைக்கின்றது. அதனால அதுக்கு கோட்டாறு என்று பெயர். இந்த யானையின் கோட்டால் கொம்பால் குத்தி மலை வந்து ஆறு போல வந்ததுனால அதை குண்டு குத்தி பணி செய்யும் கோட்டாற்றுள். அப்பேற்பட்ட அந்த யானையே என்ன பண்ணுது, அது சிவப்பணியை செய்கின்றது. அப்பேற்பட்ட பெருமை நிறைந்தது இந்த கோட்டாறு. அது மட்டுமா, என்று மன்னிய எம்பிரான் கலல் ஏத்தி வானரசால வல்லவர். பெருமான் என்ன அன்னைக்கு இருந்தா இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படியா, அவன் வந்து என்றும் உள்ளவன். பெருமான் வந்து என்றும் மன்னிய அங்க வந்து நிலைத்து இருக்கின்றான். அந்த நிலைக்கின்ற எம்பிரானாகிய அந்த சிவபெருமானுடைய அந்த கலல், அந்த திருவடிகளை ஏத்தினால் உங்களுக்கு என்ன செய்யும், நீ வந்து வானுலகத்தே நீ வந்து அரசாளலாம். அந்த வானுலகை அரசாள வல்லவர். அவர் என்ன செய்கின்றார், பொன்றுமாறு அறியார். முதல்ல வந்து வருந்துமாறு அறியார் சொல்றாரு. இந்த இடத்துல பொன்றுமாறு அறியார்னா அவளுக்கு வந்து அழிவே கிடையாது. அவளுடைய புகழுக்கும் பெருமைக்கும் அழிவே கிடையாது. பொன்றுமாறு அறியார் புகழார்ந்த புண்ணியரே. இந்த புண்ணியர்கள் வந்து அவளுடைய புகழ் வந்து அந்த எல்லா லோகங்களிலும் நின்று நிலவி விளங்கி கொண்டே இருக்கும் என்பது பதவுரை. எனவே புண்ணியரே, இந்த புண்ணியர் என்ற வார்த்தை வந்து திருமுறையிலே சரி சித்தாந்தத்திலே பல இடங்கள்ல வந்திருக்கு. உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். புழுவாய் புறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்து வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அப்புறம் பூம்புகளேர் மேவிய புண்ணியனே, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்று சொல். ஏற்கனவே சொன்ன மாதிரி புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. நம்முடைய சித்தாந்தத்துல சித்தியார் சொல்ற புண்ணியனை பூசித்த புண்ணியத்தாலே. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த புண்ணியம்லாம் வந்து நிறைய செய்யணும். பெருமானை வந்து நம்மை போன்ற மனிதர்கள் வந்து வழிபாடு செய்கின்றார்கள், அசுரர்கள் வழிபாடு செய்கின்றார்கள், தேவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள், இந்த மிருகங்களும் வந்து வழிபாடு செய்கின்றன. அதுதான் இந்த சிறப்பு. அதுதான் இங்க என்ன செய்யணும் பார்த்தோம்னா, ஆனைக்காவுல அந்த யானை அது வந்து வழிபாடு செய்கின்றது. பெருமானுக்கு தினசரி அந்த தண்ணீரை முகந்து கொண்டு வந்து அபிஷேகம் செய்கின்றது. அது அந்த வந்து ஆனைக்கா வரலாற்று வந்து பார்த்திருக்கோம். அதே மாதிரி திருமாலுக்கு வந்து அந்த கஜேந்திரன் என்கின்ற யானை வந்து அது வழிபாடு செய்கின்றது. அது வந்து முதலையை பிடிச்சோட கஜேந்திர மோட்சம் சொல்லுவாங்க. அது ஆதி மூலமே என்று சொன்ன இந்த பெருமாள் வந்து சொன்னார்கள். ஆனா பெருமாள் மூலமாக சிவன் தான் அந்த யானைக்கு வந்து அருள் செய்தார். அதே மாதிரி நம்முடைய காளையார் கோயில் பற்ற அந்த பிடியலாம் பின் செல்ல என்று அந்த பாட்டிலே வந்து ஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார். யானைகள்லாம் அந்த வழிபாடு செய்ததற்கு இந்த மூன்றும் வந்து உதாரணம். எனவே நம்ம என்ன சொன்னோம், அந்த சிவபெருமானை பூசித்து அந்த புண்ணியத்தை நாம் வந்து செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 3 கிடைக்கும். ஒண்ணு வந்து நம்ம வானரசு வந்து ஆளலாம். வானைக்குள்ள நீங்க எந்த பதவி கேட்டாலும் சரி, இந்திர பதவி, பிரம்ம பதவி, விஷ்ணு பதவி, ருத்ர பதவி, அந்த மாதிரி எந்த பதவி கேட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பதவி அதிகாரம்னு ஆசை இருந்ததுன்னா உங்க என்ன செய்யலாம், அந்த அதிகாரங்கள் வந்து கிடைக்கும். அது இல்லை எனக்கு பெருமான் தான் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பெருமானே தன்னையே கொடுத்து விடுவான். அவர்கள் வந்து பொன்றுமாறு அறியார். பொன்றுமாறுனா நம்ம பார்த்தோம்ல, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. இப்ப எனக்கு என்ன இப்போ ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வயசு பையன் வந்து சிவ வழிபாட்டுக்கு வரான். வரப்ப அவங்க வீட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு வயசாயிடுச்சா, கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே சொல்லுவோம், சார் நீங்க ரொம்ப மழையா இருக்குது, நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருந்துட்டு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறோம் இல்லையா. அதுபடி வந்து அன்றறிவாம் பிற்பாடு பார்த்துக்கலாம், வயசானப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. இங்க சொல்றது சாமானிய அந்த உலக அறத்தை வந்து சொல்லவில்லை. இது வந்து என்ன சொல்ல, அந்த சிவ தர்மத்தை வந்து சொல்கின்றார்.
சிவ தர்மோத்தரம்னே ஒரு நூல் வந்து இருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய திருக்கலிற்குப்படையால வந்து ஒரு பாட்டு இருக்கு. நல்ல சிவதன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். ஆரேனும் காணாரன் பெருமானை வந்து யாராலும் பார்க்க முடியுமான? யாராலையும் பார்க்க முடியாது. கண் முதல் புலனா காட்சியும் இல்லோன். இந்த ஊனக்கண்ணால வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த ஆகமங்களும் அந்த அனுமான பிரமாணமும் நமக்கு வந்து பின்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். இந்த எவ்வளவு அண்டங்களும் நெறிப்படலாமல் போய்கின்றதே, அதை இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று நம்ம உய்த்து உணர்கின்றோம். அது அனுமான பிரமாணம். அதே ஆகம பிரமாணங்களும் நமக்கு வந்து சொல்லுது. எனவே அப்பேற்பட்ட பெருமானை என்ன செய்வான்? அவன் வந்து தானாவே வருவாங்க. என்ன செய்யணும்? நல்ல சிவ தர்மம், அந்த சரியை கிரியை இரண்டும் வந்து சிவ தர்மம் என்று சொல்லப்படும். எனவே அது பெருமானோடு சேர்ந்தது எல்லாமே நல்லதுதான். அத பெருமாளும் எல்லாத்துக்கும் நல்லங்கிற அடைமொழி கொடுக்க. நல்ல சிவ தர்மத்தால் இந்த சரியை கிரியை, நல்ல சிவ யோகத்தால், நம்ம சிவயோகம் தான் யோகம், மற்றதெல்லாம் அவயோகம். நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நீங்க சொல்லிட்டீங்க, சரியை கிரியை யோகம்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப ஞானம் கிடைச்சிருச்சு. ஞானம் கிடைச்சா என்ன செய்யும்? நான் அழிய வல்லதனால். இப்ப இது வரைக்கும் நான் நான் எனது எனதுன்னு நான் போயிட்டு இருந்தேனே, என் மனசு வந்து நான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது, எனது சேர்த்துக்கிட்டு இருந்தது இல்லையா? அந்த நானும் எனதும் அது வந்து அழிந்து விடும். நான் அழிய வல்லதனால் அப்ப என்ன செய்யும்? அப்பதான் உங்க அன்பு வந்து உண்மையான அன்பாக மாறும். ஆரேனும் அன்பு செய்யின். அது வந்து நீங்க சிவகோசரியார் அன்பு செஞ்சாலும் சரி, கண்ணப்பர் அன்பு செஞ்சாலும் சரி, ஆரேனும் அன்பு செய்யின். அவர் ஆகம வழிபாட்டு பண்ணாலும் சரி, அன்பு வழிபாடு பண்ணாலும் சரி. ஆனா பெருமானுக்கு உகந்து இது அந்த அன்பு வழிபாடு. ஏன்னா சிவம் என்பதும் அன்பும் என்பது வேறல்ல. சிவமே அன்பு, அன்பு சிவம். அன்பும் சிவமும் இரண்டார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமந்திரம். பெருமானை போல இந்த அவன் சிவனாக மாறிவிடுவான். சித்தமல மடத்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆர்பருவார் அச்சோவே. அந்த மாதிரி செய்தார்கள். பெருமான் வந்து தானாவே வந்து தலைப்படுவான். ஏன்னா இந்த பெருமானுடைய அடையாளங்களை வந்து இங்க பெருமான் வந்து சுட்டி காட்டுகின்றான். ஏன்னா நமக்கு வந்து மனசுக்கு என்ன செய்யும்? ஒரு அடையாளம் காட்டினா நம்ம மனசுல வந்து பற்ற முடியும். அது மற்றதை வந்து நம்ம பற்ற முடியாது. அது ஞானிகளால் தான் அந்த சுரூப சிவத்தை வந்து பற்ற முடியும். அதுக்காக நமக்கு வந்து பெருமான் வந்து அந்த தனத்து ரூபத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற. இது வந்து திரு உந்தியார். அகலம் களம்னா உருவம், அகலம்னா உருவமற்றது. பெருமான் வந்து அந்த உருவமற்ற இருக்கும்போது யாவரும் அறிவறிய. அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள். அந்த பெருமானை வந்து அந்த பொருளை வந்து யாரும் அறிய முடியாது. அப்பொருளாம் நம் சிவனை பாடலோர் எம்பாவாய். அப்பொருளாம் நம் சிவனை பாடுதற்கான அம்மானை என்று நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அந்த அப்பொருள் என்பது அந்த தத்துவம் அசி. தத்து என்பது அதை குறிக்கும். அதை அப்பொருள் அதான் சொல்ல. அகலமா யாரும் அறிவறியது அப்பொருள். அந்த சொரூப சிவம் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்ன செய்ய அகிலாண்ட கோடி எல்லாம் தன்னுக்குள்ளே வைக்கும்படி இச்சை வைத்தது எது? மனம் வாக்கில் தட்டாமல் நின்றது. இந்த மனத்தாலையும் பிடிக்க முடியாது, வாக்காலையும் பிடிக்க முடியாது. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று சொல்வார். மாற்றம் என்பது இந்த இடத்துல மொழியை வந்து குறிக்கும். இந்த மொழியால வாக்காலையும் பிடிக்க முடியாது, அந்த மனத்தாலையும் வந்து பிடிக்க முடியாது. மனோவாக்குக்கு அப்பாற்பட்ட மனோவாக்கு அதீதனாக இருக்கின்றான். அந்த மனோவாக்கு கோசரமாக நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பிடிக்கணும்னா பெருமான் வந்து உருவம் தரித்துக் கொள்ள வேண்டும். அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற தானாக தந்தது என்று உந்தி பெற. என்னென்ன முயற்சிலாம் பண்ணலாம். நான் பெருமான் என்ன செய்கின்றான்? அவன் வந்து தானாக விரும்பி வருவான், தானே வந்து தலையெழுத்து நம்மை ஆட்கொள்வான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது திருப்பாடல். விரவினாலும் விழாவிடை பொலி தொண்டர் வந்து வியந்து பண் செய்ய
குறவுமாறு நிழல் பொழில் மல்கு கோட்டாட்டில் அரவணில் சடையானை உள்கி நின்று ஆதரித்து முன் அன்பு செய்தடி பரவுமாறு வல்லார் பழிபற்றறுப்பாரே. பிறவி நாளும் ஒவ்வொரு நாளும் அங்க என்ன செய்யுது, விழா நடந்து கொண்டே இருக்கின்றது. பெருமாள் இருக்கிற இடத்துலாம் அந்த காலத்துல நின்ற திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருந்தன. எனவே நாள்தோறும் நடைபெறுகின்ற அந்த விழாக்களில் கலந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள், அத விடைப்பொலி தொண்டர், அந்த தொண்டர்கள் எல்லாம் என்னன்னா பொலிவு எழுதுகின்றார்கள். அங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு முகத்துல ஒரு தனி பொலிவு வந்துடுது இல்லையா, ஒரு அமைதி வந்துடுது, ஒரு சாந்தம் வந்துடுது இல்லையா. எனவே அந்த மாதிரி பொலிவு எழுதிய அந்த தொண்டர்கள் என்ன செய்கின்றார்கள், வியந்து பண் செய்ய இந்த பெருமாள் எப்பேற்பட்டவன் என்று அதிசயிக்கின்றார்கள், வியக்குகின்றார்கள். அந்த வியந்து என்ன செய்கின்றார்கள், நம்முடைய ஆச்சாரியார்கள் சமயாச்சாரியர்கள் அருளிய அந்த பதிகங்களை பண்ணோடு அவர்கள் பாடுகின்றார்கள். இந்த மாதிரி புகழ்ந்து பாடுகின்றார்கள். அடுத்து குறவும் ஆறும் நீழல் பொழின் மல்கு, அங்க குறாமரங்கள் நிறைந்து இருக்கின்றன. அங்க அந்த பொலிகளில் குறாமரம் போன்ற பல மரங்கள் இருக்கின்றன. அதில் அந்த கோட்டாற்றில் விளங்குகின்ற பெருமான் அவன் எப்பேற்பட்டவன், அவன் அரவ நீல் சடையான், அவன் சடையில என்ன இருக்குது, பாம்பும் இருக்கின்றது. எனவே அந்த பாம்பு அணிந்த நீல் சடை, நீண்ட சடையுடையவனை என்ன செய்யணும், ஆதரித்து உள்கினா மனதால் நினைந்து ஆதரித்து பெருமானை அன்பும் ஆதரவும் கொண்டு செய்து பெருமானுடைய அடியை பரவ வேண்டும், போற்ற வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அது மாதிரி பரவக்கூடிய அந்த வழியை தெரிந்தவர்கள், அந்த வல்லமையை பெற்றவர்கள், அவர்களுக்கு பலியும் கிடையாது, இந்த உலகப்பற்றையும் அவர்கள் அறுத்து விடுவார்கள். அவர்கள் பலியும் பற்றும் நீங்க பெறுவார்கள் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. எனவே இந்த இடத்துல அரவ நீல் சடையான், அரவம் என்பது பாம்பை குறிக்கும், அரவம் என்பது சப்தத்தையும் குறிக்கும். என்ன அங்க ஒரே அரவமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. எனவே அரவம் என்பது சப்தம். இந்த சப்தம் எங்கேருந்து வருது, இந்த கங்கை ஆறு அங்கே சலசல என்று சப்தித்து கொண்டே இருக்கின்றது. பெருமாள் என்ன செய்கின்றார், அந்த சப்தம் போடக்கூடிய அந்த பாம்பை சீதுகின்றது. அந்த சீதுகின்ற பாம்பு அடுத்து இந்த கங்கை ஆறு அதுவும் சப்திக்கின்றது. அந்த நீல் சடை, அந்த சடையை உடையவனை நீங்கள் என்ன செய்யணும், மனசுல நினைக்கணும், ஆதரிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அடிபரவ வேண்டும். இந்த வழியை நீங்கள் செய்யணும். இதைதான் ஞான சம்பந்த பெருமான் வளஞ்சொலி பதிவு, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு வளஞ்சொலி வளங்குலிநாதனை பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. இந்த பாட்டை தவற வச்சிருச்சேன். இந்த பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் 4 சொல். பாடல்களை பண்ண வேண்டும், ஆதரிக்க வேண்டும், ஏத்த வேண்டும், பாட வேண்டும் என்று அந்த பாட்டை வளஞ்சொலி பதிகத்துல பாடியிருப்பார். அந்த மாதிரி நீங்க பாடுனீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த பழியும் இருக்காது. உங்களுக்கு என்ன, இந்த இயல்பாக உள்ள அந்த பற்றாகி அந்த பாசம் நீங்கிவிடும். உங்களுக்கு பாச நீக்கம் கிடைக்கும், வீடு பேரு கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல சடையை சொன்னாரு அப்படின்னா, சடை எதற்கு அடையாளம், அது ஞானத்திற்கு அடையாளம். எனவே அது திருமணத்தை சொல்வார், அது நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம். பெருமான் அந்த பூநூல் அறிந்திருக்கின்றார். அது வேதத்தின் அந்தத்தில் பெருமான் தான் இருக்கின்றார். எனவே நூலது வேதாந்தம் 9 இலைகளை உடைய அந்த பூநூலை பெருமான் அணிந்திருக்கின்றான். அந்த நுண்சிகை பெருமான் செய்ய வைக்கின்றான். அது என்ன சொல்றாங்க, ஞானத்தை குறிக்கக்கூடியது. அதான் நமக்கு சிகா மந்திரமாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சடங்கு மந்திரத்துல சிகா மந்திரமாக வரும். அது 8வது மந்திரம். இந்த 8வது நமக்கு 8ஆம் திருமுறையாக நமக்கு அந்த திருவாசகம் கிடைத்திருக்கின்றது என்ற கருத்தை சொல்லி 3வது பாட்டை நிறைவு செய்துவிட்டு அடுத்து 4வது திருப்பாடல். அம்பினீர் விழி மங்கை மார்பலர் ஆடகம் பெருமாட மாளிகை கொம்பினேர் தொகிலின்
கொடியாடு கோட்டாட்டில் நம்பனே நடனே நலந்திகள் நாதனே என்று காதல் செய்தவர் தம்பி நேர்ந்தறியார் தடுமாற்றவள் வினையே. அம்மா எனக்கு கொடுத்த அந்த தலைப்பு வந்து இதுதான். நம்பனே நடனே நலந்திகள் நாதனே என்று காதல் செய்தவர் தம்பின் நேர்ந்தறியார் தடுமாற்ற வல்வினையே என்ற அந்த தலைப்பு தான் அம்மா வந்து எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கின்றாங்க. அந்த விளக்கத்தை வந்து பிற்பாடு பார்க்கலாம். நம்முடைய அங்க வந்து நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து மங்கை பருவத்தில் வந்து இருக்கின்றார்கள். பெண்களுக்கு வந்து 7 பருவம் இருக்கின்றது. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று 7 பருவம் இருக்கின்றது. அந்த மங்கை பருவத்தில் உள்ள அந்த பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விழிகள் எப்படி இருக்கின்றது? அது அம்பு போல கூர்மையாக இருக்கின்றது, அம்பை ஒத்ததாக இருக்கின்றது. அந்த அம்பினேர் வெளி மங்கைமார் பலர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அங்க வந்து ஆடுகின்றார்கள். அது ஆடகம் பெறும் மாட மாளிகையில் அவர் இருக்கின்றார்கள். அந்த மாட மாளிகையில் என்னன்னா அங்க வந்து துகில், இந்த துகில் கொடிகள் வந்து ஆடுகின்றன. அப்பேற்பட்ட அந்த ஆடக்கூடிய கொடிகளை உடைய கோலாற்றில் விளங்கக்கூடிய நம்பனே நடனம் புரிபவனே நலந்திகள் நாதனே நன்மைகள் பலவும் பக்தர்கள் செய்யக்கூடிய அந்த நாதனே என்று காதல் செய்தவர். காதல் என்பது இந்த இடத்த அன்பை குறிக்கும், பக்தியை குறிக்கும். பக்தி செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தம்பி நேர்ந்தறியார் தடுமாற்ற வல்லமையே. அவர்களுக்கு வந்து அந்த தடுமாற்றமும் இருக்காது, அந்த வல்வினைகளும் அவர்கள் வாழ்க்கையில் வரவே வராது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து அவர் சொல்லி இருக்கின்றார்கள். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமனே சொல்லியிருக்கின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னடி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே. நமச்சிவாய சிவாயம் சொன்னாலே என்ன செய்யணும்? காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் மல்கணும். கண்ணு வந்து கசியணும், அப்பதான் நம்முடைய உள்ளம் வந்து கரைந்திருக்குன்னு அர்த்தம். அது போல காதல் செய்தவர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தான் என்ன செய்வோம் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து அவள் வல்வினை எல்லாம் போய்விடும். நம்ம வந்து வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய், வினை போகம் தான் நமக்கு ஒரு தேகம் இருக்குது. இந்த வினை பிராரப்த முடிஞ்சிச்சுன்னா அந்த தேகம் வந்து அழிந்து விடும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? அந்த பிராரப்த கர்மத்தை செய்யும் போது, அதை அனுபவிக்கும் போது நம்ம ஆகாமியத்தை சேர்க்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப நமக்கு தடுமாற்றம் வந்துவிடும். எனவே அந்த வல்வினை ஆகிய அந்த வினையை வந்து நம்ம அதை என்ன செய்யணும்? விருப்பு வெறுப்பு அனுபவித்தால் நமக்கு தடுமாற்றம் கிடையாது. வல்வினைகள் அவர்கள் வாழ்க்கையில் திரும்ப வராது, அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்பனே, நம்பன் என்பது அதை விருப்பத்துக்கு உரியவன் என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்கிறார்கள். நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி என்று திருவாசல பார்த்திருக்கோம். நம்பும் என் சிந்தையும் நாயனுக்கு விடத்தோம் என்று அதுவும் வந்து திருவாசல வந்து பார்த்திருக்கோம். நம்பி என்றால் அது வந்து ஆடவர்கள் சிறந்தவன், விருப்பத்திற்கு உரியவன், நம்பிக்கைக்கு உரியவன். எனவே உலக மக்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம பல பேரை நம்புறோம், நம்பி ஏமாந்து போறோம். ஆனா யாரை வந்து நம்ப வேண்டும் என்றால் பெருமானை தான் இது நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் நம்பக்கூடிய ஒரே ஒருவன் நம்முடைய சிவபெருமான் தான். இந்த நம்பி என்று பெருமானுடைய சுந்தர பெருமான் வந்து ஒரு பதிகமே வந்து பாடியிருக்கின்றார்கள். மணி பெருநம்பி அருநம்பி என்று நம்ம வந்து திருத்தொண்ட தொகையில வந்து பார்த்திருக்கோம். எனவே அடுத்து நடனே, ஆடக்கூடிய மூர்த்தி ஒரே ஆள் தான், நம்முடைய சிவபெருமான் தான். அதனால அதை பார்த்துதான் விஷ்ணு ரூபங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நடன கோபாலன் என்று கண்ணனுக்கு ஒரு உருவத்தை வந்து பிற்பாடு கொடுத்தார்கள். நாட்டியத்துக்கு தலைவன் யாருன்னா நடனம். சரி, எந்த இசைக்கலைஞரும் சரி அவங்க என்ன வச்சிருப்பாங்க? அந்த நடராஜ மூர்த்தியை தான் வந்து வச்சிருப்பாங்க. அந்த நடனத்தை பத்தி கொஞ்சம் உண்மை விளக்கத்திலையும் திருமந்திரத்திலையும் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் தொகுப்பா வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்து நாதனே, நாதன்னா தலைவன். நம் எல்லோருக்கும் தலைவனாக இருப்பது யார்? நம்முடைய உயிர்களுக்கு தலைவன் யார்? அந்த சிவபெருமான் தான். அதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அந்த நமச்சிவாயம் தான் நாதனுடைய தாள். அந்த அஞ்செழுத்து தான் அது என்ன செய்யணும்? பெருமானுடைய தாள் என்று நம்ம வந்து
பார்த்திருக்கோம். எனவே இந்த பெருமான் வந்து என்ன செய்கின்றார்னா என்னென்ன நடனங்களை எல்லாம் ஆடுகின்றார் என்று பார்க்கிறோம்னா, ஒண்ணு வந்து அந்த ஐந்தொழில் நடனம். ஐந்தொழில் வந்து படைத்தல். அந்த படைத்தல் வந்து என்ன செய்கின்றார், இந்த துடி என்ற அந்த உடுக்கை ஏந்திய கரத்தின் மூலமாக செய்கின்றார். காத்தல் வந்து அபயகரத்தின் மூலமாக செய்கின்றார். ஒடுக்குதல் வந்து நெருப்பேந்திய கரத்தின் மூலமாக செய்கின்றார். மறைத்தல் வந்து அந்த முயலகனை மிதித்த திருவடியால் செய்கின்றார். அருளல் வந்து தூக்கிய திருவடியால் செய்கின்றார். எனவே அந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு பெருமான் அந்த ஐந்தொழில் நடனத்தை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வந்து ஞான நடனம், ஊன நடனம் என்று ஆனந்த நடனம் என்று 3 வகையாக நம்ம வந்து உண்மை விளக்கத்துல வந்து பார்த்திருக்கோம். எனவே அந்த நடன காட்சியை வந்து யார் பார்த்தார்கள்னா, நம்முடைய வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் வந்த அவர்களுக்காக தான் பெருமான் என்ன செய்கின்றார்னா இங்கே நமக்கு காட்சி கொடுத்தார். அந்த நடனத்தை வந்து அவர்கள் பார்ப்பதற்காக தான் இங்கே சிதம்பரத்தில் வந்து பெருமான் வந்து ஆடி இருக்கின்றார்கள். எனவே பெருமான் என்ன செய்கின்றார், அந்த ஊன நடனம் வந்து அந்த உயிர்களின் ஊனத்தை நீக்கக்கூடிய நடனம். இந்த நடனத்தில் பெருமான் என்ன செய்கின்றார், அந்த உலகின் மேல் அந்த ஜடப்பொருள் வைத்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்கள் நடக்கின்றது. அந்த உயிர்கள் மேல் வைத்து மறைத்தல், அருளல் என்று அந்த தொழில்களை வந்து நடத்துகின்றார். எனவே அந்த பெருமானுடைய திரு உருவம் அது திருவைந்தெழுத்து தான். திருவருள் தான் அந்த உருவிற்கு இடமாக உள்ள அந்த திரு அம்பலம் என்கின்ற அந்த சிற்றம்பலம் என்று அந்த கருத்தை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கின்றோம். அடுத்து திருமந்திரம். இந்த திருமந்திரத்துல வந்து சொல்ற, ஏன்னா உங்க உண்மை விளக்கம் நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனா திரும்ப திரும்ப அதை வந்து சொல்ல வேண்டாம். அந்த திருமூலர் வகைப்படுத்தக்கூடிய அந்த கூத்துக்கள் என்ன, அந்த கூத்தை வந்து அவர் வந்து 5 வகையா சொல்லியிருக்கிறார். ஒண்ணு வந்து சிவானந்த கூத்து, அங்கே எல்லாமே வந்து ஆனந்தமாக இருக்கின்றது, சிவானந்தத்தை. இரண்டாவது சுந்தர கூத்து. சுந்தர கூத்து என்பது அந்த ஒடுக்க நிலையை நோக்கி நடைபெறக்கூடிய கூத்து. மூன்றாவது வந்து பொற்பொதி கூத்து என்கின்ற போக கூத்து. நான்காவது வந்து பொற்தில்லை கூத்து. இந்த பொற்தில்லை கூத்து தான் நம்முடைய ஊன நடனம் அல்லது கீழ் நோக்கிய நடனம், அந்த உண்மை விளக்கத்தில் சொல்லப்படக்கூடியது. ஐந்தாவது வந்து அற்புத கூத்து. அற்புத கூத்து என்பது ஞான நடனம் அல்லது மேல் நோக்கிய கூத்து. திரும்ப வேதங்கள் ஆட, மிகும் ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட, கிளரண்டம் ஏழாட. வேதங்கள் ஆடுகின்றது, ஆகமம் ஆடுகின்றது, கீதங்கள் ஆடுகின்றது, அந்த 7 அண்டங்களும் ஆடுகின்றது. பூதங்கள் ஆட, பூவனம் முழுதாட, நாதம் கொண்டு ஆடினான் ஞானானந்த கூத்தே என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல இன்னொரு வகையா வந்து நடனத்தை சொல்றாங்க. இது வந்து கொடுகொட்டி பண்டரங்கோடு சங்காரம் நடம் 8ஓடு 5 6. கொடுகொட்டி, கொடுகொட்டின எல்லாவற்றையும் ஒடுக்கிய பின் ஆடக்கூடிய கூத்து. இந்த பாண்டரங்க கூத்து அது வந்து முப்புற தகனத்துக்கு பிறகு ஆடிய கூத்து. கொடுகொட்டி பாண்டரங்கம் கோடு. கோடு என்பது இந்த பிரம்மன் தலையை வந்து சம்ஹாரம் செய்தார் இல்லையா, பிரம்மன் தலையை கொய்து அந்த கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு ஆடியது, அது தற்போத ஒழுக்கத்தை வந்து குறிக்கும். அப்புறம் சங்காரம், இந்த நாள்தோறும் நித்திய சங்காரம் சொல்லுவாங்க. நாள்தோறும் இந்த ஆன்மாக்கள் இளைப்பாற வேண்டும் என்று அந்த தூக்கமாகிய ஒடுக்கத்தில் வந்து ஒடுக்குவது. நடம் 8. நடம் 8 என்பது பெருமான் வந்து அட்டமூர்த்தியா இருக்கின்றார்கள் இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் சூரியன், சந்திரன் என்ற 2 சுடர்கள், அப்புறம் ஆன்மா. எனவே அந்த 8லும் பெருமான் வந்து அட்டமூர்த்தியாக ஆடக்கூடியது. அட்டமூர்த்தி இன்னழகன் அமுதாய ஆனந்த வெள்ளத்தான் என்று நம்ம திருவாசல பார்த்திருக்கோம். எனவே அந்த அட்டமூர்த்தியில் ஆடக்கூடிய கூத்து. அதுக்கப்புறம் 5 என்பது இந்த ஐந்தொழில் கூத்து ஏற்கனவே சொல்றேன். படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் சொல்றேன். அப்புறம் நாடியுள் நாடு 6. நம்ம உடம்புல வந்து 3 நாடுகள் இருக்கின்றன. இட நாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி. அந்த நாடியில வந்து 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்ற அந்த 6 ஆதாரங்களில், எனவே நாடியுள் நாடு 6, அந்த 6 ஆதாரங்களில் ஆடக்கூடிய கூத்து என்று அந்த பாட்டை வந்து எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இதைதான் வந்து நம்முடைய அப்பர் பெருமானும்
படிப்பன். சாடை எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை, சந்திரனை சாடை எடுத்தார். வீடை எடுத்தது காலனை நாரணன் நான்முகனும், யமனை உதைக்க எடுத்தார். அப்புறம் நான்முகன் நாரணன் தேடை எடுத்தது, இந்த நாராயணனும் பிரம்மனும் அவர்கள் தேடை எடுத்தது. தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம் ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது. அந்த பாதம் தான் நம்மை ஆட்கொள்ள வந்தது. அந்த தூக்கிய திருவடி குஞ்சிதவாதம் தான் நம்மை ஆட்கொள்ள எடுத்தது என்று அப்பர் பெருமான் வந்து சொல்லி இருப்பார்கள். அதே மாதிரி நம்முடைய உங்க எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். 5 பேர் அறிவும் கண்களே கொல அளப்படம் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுடம் 3 திருந்து சாத்வீகமாக. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இந்துவாஸ் அடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் அது வந்த பெருன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். இப்படி ஒன்றிய மனத்தோடு சுந்தரமூர்த்தி பார்த்தப்ப என்ன செய்யறாரு, அது ஆனந்தத்தோட எல்லையில இருந்து பெருமான் ஆடுகின்றார். அது தனி கூத்து பெருங்கூத்து. அதன் மூலமா அந்த பெருன்ப வெள்ளத்துள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று பெரிய புராணத்தில் வந்து இதை நம்ம பார்க்கிறோம். இதான் அற்புத கூத்தை பத்தி சொல்றப்ப நம்முடைய திருமணம் என்ன செய்யறாங்கன்னா, புலி கண்டவருக்கு புறமா புளிய பார்த்தாலே வாயில ஏற்பா, அது போல நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும். காரக்கிழமை என்ன இருக்காங்க, பெருமானே நீ ஆடுகின்ற திருவடிக்களிலிருந்து நாம் பாடும் பேட்டை பெற வேண்டும். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். எனவே இத்தோட இந்த கூத்தை பற்றி சொல்லியிருக்கான். எனவே இன்னும் நிறைய காளிகா தாண்டவம், சந்தியா தாண்டவம், சங்கார தாண்டவம், திரிபுர தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் என்று அந்த மாதிரி நிறைய தாண்டவ வகைகள் வந்து இருக்கின்றன. அடுத்து வந்து அந்த சப்த விடங்கள் தலங்கள் அந்த ஒண்ணுக்கும் வந்து தனி கூத்து இருக்கு. அது நேரம் கருதி இப்ப இத்தோட நிறைவு செய்து விட்டு அடுத்த பாடலுக்கு வந்து நம்ம வந்து செல்லலாம். பழைய தம் அடியார் துதி செய்ய பாருளோர்களும் விண்ணுளோர் தோழ குழலும் வந்த விழா ஒளி செய்யும் கோட்டாற்றில் கலலும் வன் சிலம்பும் ஒளி செய்ய காணிடை கணம் ஏத்தாடிய அழகன் என்றெழுவார் அணியாவர் வானவர்க்கே. பெருமான் வந்து பழைய அடியார்களும் இருக்கின்றார்கள், புதிய அடியார்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த பழைய தம் அடியார்கள் வந்து அவர்களுக்கு துதி செய்யும் முறை தெரியும். அவர்கள் வந்து துதி செய்கின்றார்கள். அதை பார்த்து மண்ணுளோர்கள், பாருளோர்னா மண்ணை குறிக்கும், இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள், விண்ணுளோர் விண்ணில் உள்ள இந்த தேவர்கள் அவர்களெல்லாம் தொழுகின்றார்கள். அப்போது என்ன செய்கின்றது, அந்த குழல் மொந்தை போன்ற அந்த ஒலிகள் வந்து விளங்குகின்றன. அப்பேற்பட்ட அந்த கோட்டாற்றில் கடலும் வன் சிலம்பும் ஒளி செய்ய, பெருமானுடைய காலில் வந்து என்ன அணிஞ்சிருக்காரு, சிலம்பு வந்து அணிந்திருக்கின்றார். அந்த சிலம்பு வந்து ஒலிக்கின்றது. அப்ப காணிடை கணம் ஏத்த வாடிய, பெருமான் எங்க ஆடுவார் அப்படிங்கிறப்ப அந்த காட்டுலதான் வந்து ஆடுவார். நல்லுகள் நட்டம் பயின்றாடும் நாதகன். எனவே பெருமானுக்கு கூடிய வந்து அந்த புறங்காடு அரங்கு தான். அங்க புறங்காடு அரங்கா நடனம் ஆடுகின்றார். அப்போது அவனு சேர்ந்து அந்த 14 கணங்களும் ஆடுகின்றன. முக்கியமா அந்த பேய் கணங்கள், பூதகணங்கள் ஏத்த ஆடிய அழகன் என்று யார் என்றார்கள், அழகன் என்று எழுவார். அது பெருமான் வந்து சுந்தரேசனாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட சிவபெருமானை அவர்கள் யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் வானவர்க்கு அணியாவார்கள். பெருமானுக்கு வந்து அந்த வானவர்களுக்கு அணியாக அலங்காரமாக விளங்குவார்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். பழைய அடியில் 10 ஈசன் பல அடியில் புத்தடியும் உண்மை சேர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ என்று சொல்வார்கள். அப்புறம் பண்டை பரிசே பல அடியார்க்கு இந்தலும் அண்டம் என்று படுவார். அப்புறம் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் என்று அந்த ஆசைப்பத்துல வந்து சொல்லிப்பார். பழிப்பில் பாத பழந்தொழும்பு என்று திருவசத்துல பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். எனவே பெருமான் வந்து அந்த வேய்குழல், குழல்னா வேய்குழல், மொந்தை வந்து இசைக்கருவியில் வந்து ஒன்று. அப்ப பெருமான் நடனம் ஆடும் போது அந்த கால் சுழல்கின்றது. அதோடு சிலம்பும் வந்து ஒளி செய்கின்றது. அந்த மாதிரி சிலம்பு ஒளி செய்யும் போது நம்ம என்ன செய்யறார்கள், அது இந்த பாட்டுல என்ன செய்யறாருன்னா அந்த எழுவார்னு சொல்றாங்க. அழகன் என்று எழுவார். அதுக்கு வந்து என்ன பொருள் போட்டிருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இளநாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நடுநாடின்னு சொல்லப்படுவார்கள்.
அந்த நடுநிலையில் என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து சோகம் அல்லது சிவோகம் என்று சிவோகத்தை சொல்லிக்கொண்டே எழக்கூடிய அந்த யோகியர்கள் தான் சித்தம் மாற திருவடியை நினைந்து உள்கி எழுவாறு உள்ளம் ஏயவன் கான் என்ற தாண்டகத்துல வந்து அப்பர் பெருமான் வந்து சொல்லுவார்கள். இதான் தொழுது எழுவார். அதுப்ப நம்ம கொல் தெய்வம் தொழால் கொள்ளுநல் தொழுதெழுவாள் என்று அதற்கு வந்து நம்முடைய படிமகள் உரை செய்யும் போது என்ன செய்வார்கள், அது படுக்கையிலிருந்து எழுந்துக்கும் போதே அந்த அம்மா வந்து தொழுது கொண்டே வந்து எழுவார்களாம். அது போல இந்த அடியார்களும் சரி, அவங்க தூங்கி விழிக்கும் போது பெருமான் நினைத்து தொழுது கொண்டே எழுவார்கள். அதுதான் வந்து அழகன் என்று எழுவார் என்று அந்த கருத்தை வந்து சொல்வார்கள். அவர் வந்து வானவர்க்கு அணியாக பூஷணமாக அலங்காரமாக இருப்பார்கள் என்ற அந்த கொள்ளையிடம் சொன்னோம். அதே மாதிரி இந்த சிலம்பொலி எங்க கேட்டிருக்கு, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வந்து அது அந்த பேர் வந்து கிடைத்திருக்கின்றது. அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி வாத ஊனில் வந்து இனிது அருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். வாத ஊர்ல வந்து என்ன செய்கின்றார்னா, அது பெருமான் வந்து மாணிக்கவாசருக்கு பாதச்சிலம்பொலி காட்டியிருக்கின்றார் என்பதை வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுல வந்து உந்தி பேர் வந்து திருச்சிலம்பு ஓசை ஒலி ஒளியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற. பெருமான் ஆடும் போது அந்த சிலம்பு ஓசை கேட்கின்றது. அந்த யோகிகளுக்கு வந்து தசநாதங்கள் என்கின்ற 10 நாதங்கள் கேட்கும். அதை வந்து பெருமான் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கின்றான். அவன் திருவுள்ள சிலம்பிலிருந்து எப்போதும் அந்த அருளோசை வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒண்ணு வந்து நம்முடைய அகச்செவியில் கேட்டால் அதை ஓசை என்று சொல்வார்கள். நம்முடைய உணர்வு கேட்டினால் அதை ஒலி என்று சொல்வார்கள். இதுதான் அப்பரடிகள் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று பரவி போற்றினார்கள். நம்ம என்ன செய்யணும், புலன்களின் வழியே செல்லாமல் நம்ம என்ன செய்யணும், அந்த ஆன்ம உணர்வு வழியே நம்ம போனோம்னா அந்த திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று பெருமான் நம்முடைய ஆன்மாவில் ஆடுவது நமக்கு தெரியும். அந்த கூத்த பெருமானை வழிபட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், உள்ளத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் திருச்சிலம்பு ஓசை வந்து நமக்கு கிடைக்கும். நேர்பட நிற்பது என்பது புலன்களின் வழியே நிற்காமல் அருள் வழியே ஒருமுகப்பட்டு நின்றால் நமக்கு அந்த பாதச்சிலம்பொலி கேட்கும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த 6வது பாடல். பஞ்சின் மெல்லடி மாதராடவர் பக்தர் சேர்த்தர்கள் பண்பு வைகளும் கொஞ்சியின் மொழியால் தொழில் மல்கு கோட்டாட்டில் மஞ்சனே மணியே மணிவிடத்து அண்ணலே என உள் நெகிழ்ந்தவர் துஞ்சுமார் அறியார் பிறவாரி தொன்னிலத்தே. பஞ்சின் மெல்லடி, பஞ்சு போன்ற மெல்லி அடிகளை உடைய அந்த பெண்கள் அடுத்த ஆடவர்கள், அந்த ஆண்கள், அப்புறம் வேற யார், பக்தர்கள் சித்தர்கள் ஆகியோர் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் பண்பு வைகளும் இந்த இறைவனுடைய அந்த பண்புகளை குணங்களை சொல்லி தினந்தோறும் இனிய மொழியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொழில் மல்குங்கிறத இந்த தொழுகின்றார்கள். தொழுவுதான் அவர்களுக்கு வந்து தொழில். எனவே அந்த இன்மொழியால் தொழுகின்ற அந்த கோட்டாற்றில் பெருமாள் இருக்கிறார். மஞ்சனே, மஞ்சனே என்பது இந்த மைந்தனே என்பதன் மறுவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த எதிரை நோக்கி பஞ்சு கொஞ்சின்னு துஞ்சின்னு வந்தனால மைந்தனே என்பது மஞ்சனே என்று வந்து விட்டது. எனவே மைந்தனா வலிமை உடையவன், வலிமையுடைய சிவனே, மணியே எனக்கு கண்மணி போன்றவனே, மணிமிடற்று அண்ணலே, என்ன எனக்கு என்ன கழுத்துல வந்து ஒரு மணி வச்சிருக்க, அந்த நீலமணி அண்ணலே என உள் நெகிழ்ந்தவர். அந்த சொல்லி சொல்லி உள்ளம் வந்து நெகிழ வேண்டும். அந்த மாதிரி உள் நெகிழ்ந்து வணங்குவார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், துஞ்சுமாறடியார் அவர்களே பிறவாரிய தொன்னிலத்தே. துஞ்சுதல் என்பது இறப்பு, பிறவாரிய தொன்னிலத்தின மறுபடியும் இந்த தொன்மையான உலகத்தில் வந்து அவர்கள் பிறக்க மாட்டார்கள். அவருக்கு பிறப்பும் இறப்பும் வந்து அற்று போய்விடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இங்க வந்து பக்தர்கள் சித்தர்கள், மாதர்கள் ஆடவர்கள், பக்தர்கள் சித்தர்கள் என்ற பல கருத்தை வந்து இந்த பாட்டு சொல்லியிருக்கார்கள். இல்ல பக்தர்களும் சித்தர்களும், ஆண்கள் பெண்கள் வணங்குவது இயல்புதான். இந்த பக்தர்களும் சித்தர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து
நம்ம திருப்படை எழுச்சியில பாக்குறோம் இல்லையா, பிரபஞ்ச போர்னு வரும். தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப்போகீர் பொன்திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தென்திரள் சித்தர்களே கடைக்கோளை சிலன்கள் அண்டர் நாடு ஆழ்வோமாம் அல்லல் படை வாராமே. அந்த காலத்துல வந்து படை போகும். படை போறப்ப முன்னாடி போற படைக்கு வந்து தூசு படைன்னு பேரு. எனவே இந்த தொண்டர்கள் தான் என்ன பண்றாங்க, அந்த தூசு படை போல முன்னே வந்து போறாங்க. பக்தர்கள் என்ன பண்றாங்க, பக்தர்கள் வந்து ரெண்டு பக்கமும் சூழ்ந்துட்டு போறாங்க. தொண்டர்கள் தூசி செல்லி பக்தர்கள் சூழ போகீர் ஒன் திரள் யோகிகளே, இந்த யோகிகளுக்கு வந்து வலிமை உண்டும், அவர்கள் பேரணியை உந்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தின்திரள் சித்தர்களே கடைக்கூலை சின்மன்கள், பின்னாடி ஏதாவது நம்ம தாக்கக்கூடாது அப்படின்னா அங்க வந்து கூலைப்படைன்னு சொல்லுவாங்க. கூலைப்படைனா கடைசியா உள்ளது. எனவே கடைக்கூலை சிலன்கள் அந்த மாதிரி போனோம்னா நம்ம செய்வோம், இந்த பிரபஞ்ச போர்ல வந்து நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம அண்டர் நாடு ஆளலாம் என்று திருவாசகர் வந்து சொல்லி இருப்பார். அடுத்து 7வது திருப்பாடல். களவமாமயிலாளர் பங்கனை கண்டு கண்மிசை நீர் நெகில் தீசை குளவுமாறு வல்லார் குடி கொண்ட கோட்டாற்றில் நிலவு மாமதி சடை உடை நின்மலாயன உண்ணுவாரவர் உளவுவானவரின் உயர்வாகுவதுண்மையதே. இது உண்மை சத்தியம் என்று அது சத்தியம் சொல்ல ஆணையிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். களவம், களவம் என்பது அந்த தோகையை குறிக்கும். மான பெரிய மயில், அந்த மயில் போன்ற தொகையுடைய மயில் போன்ற அந்த பார்வதியின் பங்கனாக இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணும், கண்டு பெருமானை வந்து நீங்க வந்து தரிசிக்க பாக்குறீங்க. கண்டவுடனே என்ன செய்யணும், கண்மிசை, இந்த கண்ணை மேல என்ன செய்யணும், கண்ணீர் நெகிழ வேண்டும், நீர் வந்து சொட்ட வேண்டும், கண்ணில் நீர் அரும்ப வேண்டும். அதனால நெகிழ்ந்து என்ன செய்யணும், அது இசை குலவுமாறு வல்லார், இசையோடு யார் வந்து பாடுறாங்களோ, யாரு தோத்திரம் சொல்கின்றார்களோ அவர்கள் குடிகொண்ட கோட்டாற்றில், இந்த கோட்டாற்றுல அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுங்க நிலவு மாமதி சேர் சடையுடை, பெருமனுடைய இந்த சடாமுடியில் அந்த நிலா வந்து ஒளி வீசுகின்றது. அப்பேற்பட்ட பிறைமதி போன்ற சடையுடைய நின்மலனே, பெருமானை வந்து மலங்கள் அணுக முடியாது, எனவே வந்து நிமலன் அமலன் விமலன் என்று சொல்லப்படுகின்றான். எனவே நின்மலா என்று உண்ணுவார் அவர்கள், மனதால் வந்து தியானிப்பவர்கள் உளவுவானவரின், அந்த தேவர்களை விட அவர்கள் உயர்வாகுவது உண்மையே. அந்த தேவலோகத்தை தாண்டி அவர்களுக்கு சிவலோகமே கிடைக்கும், இது உண்மை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அம்பாள் வந்து மயிலாக வெளிப்பட்டது. ஒண்ணு வந்து இந்த மயிலாப்பூர், இரண்டாவது மயிலாடுதுறை சொல்றாங்க. அங்கே வந்து அடுத்து 8வது பாடல். வண்டலார் வயல் சாலியாழை வளம்பொழிந்திட வார்புணல் தீரை கொண்டலார் குணந்தங்கு உளவும் திகழ் கோட்டாட்டில் தொண்டலாம் துதி செய்ய நின்ற தொழிலனே கலலால் அரக்கனை மிண்டலாம் தவிர்த்தென்னும் உகந்திட்ட வெற்றிமையே. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப நம்ம ஆத்துக்கோ குளத்துக்கெல்லாம் போனோம்னா அங்க வண்டல் மண் வந்து நிறைய இருக்கும், இப்போ வந்து பார்க்க முடியல. எனவே அந்த வண்டல் மண் பொருந்திய வயல்கள், அந்த நெல் வயல்களை வந்து அங்க என்ன, அந்த சாலை ஆலை வளம், அங்க நெல் இருக்குது, அப்புறம் கரும்பு ஆலைகளும் இருக்கின்றன. அதெல்லாம் பொலிய என்ன செய்யணும், அதுக்கு மழை வேண்டும். அந்த மிக்க தண்ணீரை என்ன செய்தார்கள், இந்த மேகங்கள் கொண்டு வந்து கோட்டாற்றில் குடிக்கின்றன. அப்பேற்பட்ட கோட்டாற்றில் தொண்டலாம் துதி செய்ய நின்ற, அந்த தொண்டர்கள்லாம் வந்து துதிக்க தொழில் செய்கின்ற பெருமானுடைய தொழில் என்ன, அந்த ஐந்தொழில் தான். பெருமானு ஐந்தொழில எல்லாமே அருள் தான், படைப்பதும் அருள்கள் தான், காப்பதும் அருள்கள் தான், ஒடுக்குவதும் அருள்கள் தான், மறைப்பதும் அருள்கள் தான், அருளும் அருள் தான். எனவே அந்த ஐந்தொழிலை செய்யக்கூடியவனே என்று அவன் என்ன செய்கிறான், கலாலால் அரக்கனை. பெருமான் என்ன செய்கின்றார், தன்னுடைய காலால் திருவடியால், அந்த திருவடியில் உள்ள அந்த பெருவிரலால், அந்த பெருவிரலின் நகத்தால், அந்த நகத்தின் நுனியால் என்ன செய்கின்றார், அந்த அரக்கனை
அவனுடைய மிண்டலாம் தவிர்த்து அவனுக்கு என்ன என் தோல் மலை வலிமை யாருக்கும் கிடையாது என்று அந்த மிண்டு இருந்தது. அந்த மிண்டலாம் அந்த வலிமையெல்லாம் மிண்டு என்பது திண்மையை குறிக்கும், வலிமையை குறிக்கும். அந்த வலிமையை குறைத்த அது பெருமானுடைய வெற்றிக்கு இணையாக எதை சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இதேதான் நம்ம திருவிசைப்பான் மிண்டு மனத்தவர் கோமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். நம்முடைய மிண்ட மனம்லாம் என்ன பண்ணும்? நீங்க வழிபாட்டு வராதிங்க, உண்மையானவர்கள் வரும். அப்புறம் என்னன்னா கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசருக்கு பெருமானுக்கு என்ன செய்யணும்? நம்ம அன்பை கொடுக்க வேண்டும், அந்த அருளை வாங்கிக்கொள்ளும். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசருக்கு ஆள் செய்து என்ன செய்யலாம்? அது அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அதுக்கு அப்பேற்பட்ட பல்லாண்டு கூடுதுமே என்று சொல்வார்கள். என்ன செய்யணும்? நம்ம பெருமானுக்கு அன்பை கொடுத்தால் பெருமான் நமக்கு அந்த அருளை கொடுப்பான். அதான் மிண்டனுக்கு இரண்டாள் என்று கிராமத்துல சொல்லுவாங்க. நம்ம அந்த மிண்டு மனம் போக வேண்டும், அந்த மெய் அடிமைத்தன்மை வர வேண்டும் என்ற கருத்தை அந்த அரக்கனாகிய ராவணன் மூலமாக 8வது பற்றில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 9வது, கருதி வந்தடியாள் தொழதல கண்ணனோடைய தேடானையின் குருதிமை கலப்ப உரி கொண்டு கோட்டாட்டில் விருதினான் மடமாதும் நீயும் வியப்போடும் உயர் கோயில் மேவிவில் எருது உகந்தவனே இறங்காய் உனதின் அருளே. 9வது பாட்டு. இதுல கண்ணனோடு அயன் தேட இந்த அடிமுடி தேடிய அதை சொல்லியிருக்கின்றார்கள். கருதி இந்த அடியவர்கள் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று கருதி தொழுகின்றார்கள். அந்த அப்பேற்பட்ட பெருமான் எனப்பட்டவன் அவன் கண்ணனாகிய திருமாலாலும் அயனாக பெருமாளும் தேடி காண முடியவில்லை. அவனுடைய பெருமை என்ன? அவன் ஆணையின் இந்த காட்டானையின் குருதி மெய்கலப்ப, அது குருதி தன் உடம்பில் கலக்குமாறு அதன் தோலை பெருமான் உரித்து போர்த்து கொண்டான். அப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த கோட்டாற்றில் என்ன செய்கிறார்கள்? விருதினான் மட மாதம் நீயும் வியப்போடும் உயர். நீங்க அங்க போய் இருக்க அம்பாளோடு இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட உன்னுடைய கோயில் உயர்ந்த கோயில். அதை மேவி அதை அணுகி வெள் எருது உகந்தவனே. பெருமானுடைய எருது வெள்ளை நிறம். வெள்ளை என்பது தூய்மையை குறிக்கும், புனிதத்தை குறிக்கும், அடுத்து சத்துவத்தை குறிக்கும். சத்துவ குணம் மூலம் தான் பெருமானை அணுக முடியும். எனவே பெருமானோடு சேர்ந்தது எல்லாமே தூய்மையாக இருக்கும், புனிதமாக இருக்கும், சுத்தமா. அதான் பெருமான் வெள்ளேறு இருக்கின்றான. வெள்ளேறு உன்னுடையானை இந்த சிறாப்பள்ளி பிரியத்துல பார்த்திருக்கோம். அப்ப எருது உகந்தவனே இறங்காய் உனது இன்னருளே. பெருமானே உடைய இனிய அருளை எனக்கு நீ இறங்கி வழங்க வேண்டும் என்று நம் சார்பாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலில் கேட்டிருக்கின்றார்கள். நரைவேலேறு ஒன்றுடையானை நன்றுடையானை தீதெல்லானை நரைவேலேறு ஒன்றுடையானை என்று பார்க்கிறோம். அடுத்து 10வது திருப்பாடல். உடையிலாது உலகின்ற குண்டரம் ஊனரும் தவத்தாய சாக்கியர் கொடையிலா மனத்தார் குறையாரும் கோட்டாற்றில் படையிலார் மனு ஏந்தி ஆடிய பண்பனே இவர் என் கொலோ நூனை அடையிலாத வண்ணம் அருளாய் உன்னடியவர்க்கே. இதை சமன் சாக்கியர் சொல்கின்றார்கள். அந்த சமணர்கள் என்ன செய்கின்றார்கள்? உடையில்லாது உழல்கின்றார்கள், உடை உடுத்தாது தெரிகின்றார்கள். அவர்கள் ஊன் அருந்தவத்தாய சாக்கியர், அந்த ஊன் அருந்தாத தவத்தை புறக்கூடிய அந்த புத்தர்கள். அவர்கள் கொடையிலா மனத்தர். மனசுல லோபம் ஜாஸ்தி இருக்கு. காமம், குரோதம், லோபம். அந்த லோபம் அதான் அந்த அப்பேற்பட்ட லோப கொடை கிடையாது, லோபம் தான் இருக்கு. அந்த லோப மனத்தவர்கள் அவர் குறையாரும் கூட்டார்கள். அவர்கள் பெருமானை பற்றியும் சிவனடியார்களை பற்றியும் குறை கொண்டே இருக்கின்றார்கள். அந்த குறை உரை பொருந்தாத அந்த கோட்டாற்றில் என்ன செய்றார்? படையிலார் மனு ஏந்தி ஆடிய. பெருமான் கையில பல படைகள் இருக்கின்றன. அது ஒன்று மனு, அது புனித மனு.
ரத்தம் படாத மனு, அந்த மனு ஏந்தி ஆடிய பண்பனே, அந்த மனுவை ஏந்தி பெருமான் வந்து நடனம் ஆடுகின்றான். அவன் அஷ்ட குணங்களும் 8 குணங்கள் நிறைந்தவன், அந்த பண்புடையவன். அவன் உன்னை அடைகிலாத வண்ணம், இந்த சமணர்களும் பக்தர்களும் உன்னை அடையாமக்கூடிய காரணம் எது, அதனை நீ வந்து பெருமானே நீ கூறி அருள வேண்டும். ஏன்னா பெருமான் வந்து நம்பர் அருளாமையினால் சமன் சமயம் குறுகினார் என்று நம்ம பெரிய புராணத்தை வந்து பார்த்தோம். அப்பர் பெருமானே அப்படி போய் மாட்டுக்கிட்டார்னு. இதே நம்பர் அருளாதனால அவங்க சமனாகவும் சாக்கியராகவும் இருக்கின்றார்கள். படிப்படியா முன்னேறி அவங்க வருவாங்க என்பது இந்த பாடலுடைய கருத்து. அவர்கள் அடுத்து கடைக்காப்பு. காலனை கலலால் உதைத்தொரு காமனை கனலாக சீரீமை கோலவார் குழலால் குடிகொண்ட கோட்டாற்றில் மூலனை முடி ஒன்றிலாதயம் முத்தனை பயில் பந்தன் சொல்லிய மாலை 10 வல்லார்க்கு எளிதாகும் வானகமே. காலனை, காலன் யமனை, கலலால் உதைத்தொரு, கலல் அணிந்த அந்த காலால் வந்து பெருமான் வந்து உதைத்தார். அது கடவுள் நடந்தது. அது காமனை கனலாக சீறி, அந்த காமவேல் என்கிற மன்மதனை நெற்றி கண்ணால் அது சாம்பலாகுமாறு அவர் சீறினார். அவர் என்ன செய்றார்? மெய் கோலவார் குழலால், உடம்புல ஒரு பாதியை பெருமான் என்ன செய்கின்றார்? அம்பாளுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அம்பாளுடைய அந்த குழல் அழகை, கூந்தல் அழகை சொல்ல, அந்த கூந்தல் வந்து அழகானது. அந்த நீண்ட கூந்தலுடைய உமையம்மையோடு கூடி குடிகொண்டிருக்கின்ற அந்த கோட்டாற்றில் அப்பேற்பட்டவங்க அவன்தான் வந்து மூலனை, எல்லாவற்றிற்கும் மூலமாக மூல காரணமாக கருவாக இருக்கக்கூடிய அந்த மூலனை முடி ஒன்றில்லாத எம் முத்தனை, பெருமானுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அருள்படும் ஜோதியாகக்கூடிய அந்த பெருமானை, முத்தனை எல்லாருக்கும் அந்த முத்தியை கொடுக்கக்கூடியவனை, பயில் பந்தன், சம்பந்தன் என்பது சம் குறைந்து அது பந்தன் என்று வந்திருக்கின்றது. அந்த பெருமானை வந்து நான் போற்றி பாடிய அந்த மாலை 10 வல்லார், இந்த தமிழ் மாலையாக இந்த 10ஐயும் நீங்கள் பாடினால் உங்களுக்கு வானகம் எளிதாகும். வானகம் என்பது இந்த இடத்துல எதை குறிக்குன்னா சிவலோகத்தை வந்து குறிக்கும். இந்த பாடல் பத்தி சொல்லி நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு சிவலோகம் சித்திக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பெருமான் தான் எல்லா பொருளுக்கும் மூலமாக இருக்கின்றார், எல்லா உயிர்களுக்கும் மூலமாக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் வந்து மூலமாக இருக்கின்றார். எனவே நமக்கு வந்து என்ன செய்யறது, நம்முடைய உடம்பு மெய் என்பது உடம்பை வந்து குறிக்கும். அந்த மெய், நம்ம மெய் எப்படிப்பட்டது அப்படின்னா அது பொய்யான மாயினால் வந்து ஆனது. ஆனா பெருமானுடைய மெய் ஏற்பட்டது, அது வந்து திருவருள் மேனி, அருள் மேனி என்று சொல்லியிருப்பார்கள் இல்லையா. எனவே அப்பேற்பட்ட பெருமானை நீங்கள் வந்து வழிபட வேண்டும். இதுதான் திருவாசகம் சொல்லப்படும். முத்தனை முதல் ஜோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை, பெருமான் தான் வந்து என்ன இருக்குன்னா வித்தாக இருக்கின்றான். சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே ஒமின் நீர் இருக்கிற பாட்டு பக்தர்ல பார்த்தோம். உங்கள் பாசம் தீர பணிவினோ, உங்களை பற்றி உள்ள அந்த பாசம் போகணும் அப்படின்னா நீங்க செய்யணும், அதை நீங்க பணிய வேண்டும். சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே என்று அந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பார். எனவே இந்த கருத்தை சொல்லி நேரம் கருதி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது பைக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை செய்க குறைவிடாதவர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விலங்கு உலகமெல்லாம் ஆறிடு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க உறுப்பை குருசை தனிகள் வாழ்க, குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதனங்கு வாழ்க, மாறிலாவல்லி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். சீரர்கள் பொற்பாதங்களை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். மிக மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கம், ஒரு நல்ல பதியம். இதை வந்து இதெல்லாம் முன்னதாகவே படித்து உள்வாங்கினதெல்லாம் உண்டு.
ஆனால் ஒருவர் வந்து அதை எடுத்து சொல்லும் பொழுது அனுபவிக்கிறது போல ஒரு இன்பம் இல்லை. அதுதான் இறைவன் திருவருளால இந்த, அதாவது புனிதர் பேரவைன்னு சொல்றாருல, அதை போல இது ஒரு புனிதர் பேரவை. நாம வந்து படிப்பது வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கம்னா முடியாது, இந்த அளவுக்கு எல்லாம் உள்வாங்க முடியாது. இந்த இந்த திருப்பதி எனக்கு வந்து மிகவும் சிறப்பாக, இது யாருமே எடுத்து பேசுறதே கிடையாது. திருக்கோற்றாட்டுல 2 திருப்பதியும் அப்படிப்பட்ட திருப்பதியும், இது யாரும் வந்து வியந்து போட்டுறது இல்லை. அப்படிப்பட்ட அந்த குடமுழுக்கு கூட நடந்தது. நான் கூட போயிட்டு வந்தேன் சமீபத்துல ஒரு 2 மாதத்துக்குள்ள. ஒரு அற்புதமான திருத்தலம். இதோட பெருமைகளும் தெரியாமல் இருக்காங்க. ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கு. அது வெள்ளானை வந்து வழிபட்ட கோவில். அது போல நமக்கு ஐயா கூட சொன்னாங்க எங்கெங்க வெள்ளானை வழிபட்டது, பானைக்கு அதெல்லாம் சொன்னாங்க. அது போல வெள்ளானை வழிபட்டது நமக்கு அடைந்த ஐராவதம் அணைய அப்படின்னு சொல்லி அங்க அப்படின்னு சொல்லி அங்க பாடியிருப்பாரு. அது போல மிகவும் சிறப்பாக வந்து சொன்னீங்கய்யா. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 3 பாடல்கள்ல திருவடியை வந்து சொல்றார், திருவடியோட பெருமைகளை வந்து சொல்றாரு. எம்பெருமானை உள்கி இணையடை தொழுது ஏத்தும் மாந்தர்கள் என்று சொல்லி திருவடியை தொழ வேண்டும் என்பதை நமக்கு வந்து இங்க உணர்த்துறாரு. அடுத்தது எம்பிரான் கழல் ஏத்தி என்று சொல்லி சொல்லி வானரசு ஆள வல்லவர்னு சொல்லி இங்க ஓழார்ந்த புண்ணியரே என்று சொல்லி புண்ணியத்தை செய்தவர்கள் என்று புண்ணியத்தின் எல்லைக்கு ஐயா புண்ணியத்தெல்லாம் நிறைய விளக்குனாங்க. அரசாண வல்லவர் என்று சொல்லி அரசாழ்வர் ஆணை நமதை என்று சொல்லியிருக்காருல, உலகியல் போகத்தை வந்து விடாதவர்கள் இருக்காங்க இல்லையா, இறைவனை வந்து அடைய வேண்டும் என்று அந்த உயர் தவநெறிகளை சாயுஜ நிலையை அடைய வேண்டும் என்று பயணிப்பது வேறு. இந்த ஆட்சி அதிகாரம், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆட்சி அதிகார ஆசையெல்லாம் விடாமலே வந்து நம்ம பயின்று கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் தேவர் உலகம் தான் கிடைக்கும், சிவலோகம் கிடைக்காது. இல்லை சிவலோகத்திலேயே தேவர் உலகத்துக்கு ஒப்ப உலகம் கிடைக்கும். அந்த ஆட்சி அதிகார ஆசை வரை நீ இதெல்லாம் ஆள் என்று சொல்ல பல அதிகாரங்களை பெருமான் பிரித்து கொடுக்கிறார் இல்லையா. அது போல இந்த அரசாள வல்லவர் என்று சொல்லி வேந்தராய் உலகார ஆள விருப்புரின் பூந்தராயவன் பொற்கழல் போற்றுதுன்னு கூட ஞானசம்பந்த பெருமான் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த அடுத்தது வந்து இந்த மனமுருகி வந்து வழிபட வேண்டுங்கிறத ஒரு 3 பாடல் நிறைய பாடல வந்து சொல்றாரு. அதுல உள்கி நின்று ஆதரித்து முன் அன்பு செய்து ஐயா ஐயா அது வந்து மிகவும் சிறப்பாக அந்த ஆதரித்து என்பதற்கு வேறு அந்த திருவிழாஞ்சொலித்தெல்லாம் வந்து ஒப்பீடாக சொன்னாங்க. அடுத்தது இந்த கூத்தை பத்தி ரொம்ப விரிவா வந்து சொன்னாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, ஐயாவுக்கு மற்ற பாடல்களை வந்து விரிச்சு சொல்ல முடியாம போயிடுச்சு. அதாவது இறைவனுடைய திருமண நடனத்தை பற்றி விளக்குக என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு இது கேட்டிருந்தா நம்ம 1 மணி நேரம் அது பேசலாம். ஒரு பாட்டில போய் அதை போய் நம்ம எடுத்து விளக்கணும்னா என்ன ஆயிடும், நம்ம என்ன வந்தோமோ அந்த 1 மணி நேரங்கிறது 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் கிரேஸ் டைம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க இன்னும் நிறைய வந்து சொல்ல வேண்டும் என்று அங்க வரும்போது நீங்க நேரம் கருதி என்ன பண்றீங்க, விரைவு குறிப்பால போக வேண்டியிருக்கு. இப்ப இந்த 2வது பாடல்ல வந்து தத்துவத்தை வந்து சொன்னீங்க, அதுல உள்ள கருத்தை விளக்குறதுக்கு தத்துவம் தேவை. அந்த தத்துவத்தை விளக்க அப்புறம் அந்த தத்துவத்தை நீங்க சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு வேற ஒரு பாடல்னா இந்த முதன்மை பாடல்ல இருந்து ரொம்ப விலகி போற மாதிரி இருக்கு. நீ மீளவும் நீங்கள் உரையாற்றினதை நீங்க திரும்ப கேளுங்க, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். அந்த நேரத்துல நம்ம முடிக்கணும்னா அதை சொல்லணும். நடனத்தை பத்தி விவரிக்கிறதுக்கு சொல்லலாம், வேற இடத்துல அப்பர் பெருமான் எங்க சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசர் எங்க சொல்லியிருக்காரு, சுந்தரமூர்த்தி சாமிகள்னு. இது நடனம்னா என்னன்னு விவரிக்கிறதுக்கான மேடல் இது. அந்த பாடல்ல வந்து வரக்கூடிய குறிப்பு அதை மட்டும் நீங்க கடைசியா கருத்து சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். அடுத்தது வந்து அது போல வந்து அந்த அதாவது உள்ளம் உருகி வந்து வழிபட வேண்டுங்கிறது நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. கண்மிசை நீர் நிகழ்த்து இசை குழுவுமாறு வல்லார் உள் நிகழ்ந்தவர், அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டுல. அதே போல நிறைய பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. காதல் செய்தவர், அதே போல அந்த கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. உள்கின்ற ஆதரித்து இதே போல அடியார் இலக்கணத்தை குறிச்சிருக்கிறாங்க. எந்த மனநிலையில இறைவனை வழிபட வேண்டும் என்று பல பாடல்கள்ல வந்து இதுல வந்து குறிச்சிருக்காரு. இன்னொன்று இதுல என்ன உற்று நோக்கணும்னா, பல திருப்பதிகங்கள்ல இப்படிதான் வந்து நீ இறைவனை வந்து எந்த ஈசன் எம்பெருமான் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல பல பாடல்கள்ல இறைவனை வந்து ஏத்தி போற்றுவது எப்படி என்று அது ஆச்சாரியர் உபதேசமா நமக்கு வந்து சொல்லுவார். அதனால இப்படி வந்து ஏத்தினா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லும் பொழுது நான் வந்து இப்படி ஏத்தி போட்டுருன்னு இந்த அடைப்புக்குறின்னு சொல்லுவோம் இல்லையா பாடல்ல. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பனே, இந்த 4வது பாடல பாருங்க, நம்பனே நடனே நலந்திகள் நாதனே என்றுன்னு வருது பார்த்தீங்களா. அந்த நாதனேங்கிறதோட முடியும். நம்பனேவில் வந்து தொடங்கி கோட்ராட்டில் இருக்கக்கூடிய நம்பனே ஐயா அதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டாங்க. நடனே நலந்திகள் நாதனே இப்படின்னு சொல்லி
காதல் செய்தவர், இப்படியெல்லாம் நீங்க வந்து இறைவனை வந்து போற்றி யாரு வந்து காதல் செய்து காதலாக்கி, அதெல்லாம் நல்லா சொன்னாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அதே போல அடுத்ததுல பாத்தீங்கன்னா அடுத்தது 5வது பாட்டுல, கோற்றாற்றில் கழலும் வன் சிலம்பும் ஒளி செய்ய காணிடை இடைக்கணம் ஆடிய அழகன் என்று ஏற்றுவாருங்கிறது முன்னாடி நீங்க அடைப்பு குறிப்பை கொண்டு வந்துடும். கழலும் வன் சிலம்பும் ஒளி செய்ய காணிடை கணம் ஏத்தனா பூதகணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க. ஆடிய அழகன் என்று யார் வந்து இப்படியெல்லாம் சொல்லி போற்றி, இந்த பெருமான் வந்து ஆடக்கூடிய நடனத்தை வந்து இப்படியெல்லாம் இந்த பூதகணங்கள் பேய்கணங்கள்லாம் வந்து முழுவதிர இப்படியெல்லாம் வந்து ஆடுகிறீர்கள் என்று சொல்லி ஏத்தணும் அப்படிங்கிறது ஒரு இன்வெர்டட் கமாவில் வர்றது. நாம் அப்படி வந்து இறைவனை வந்து போற்றணுங்கிறது ஒரு. அடுத்த பாடல்ல மணியே மணிகள் விடற்ற அண்ணலே என, அப்ப வந்து என்ன எழுது எனங்கிறதுக்கு முன்னாடி வந்து அடைப்பு குறிக்கோள் வருது. நிறைய பதியங்கள் வரணும், இது அன்பர்கள் எல்லாம் கவனிக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்ப வந்து சொல்றேன். மஞ்சனே மணியே மணிமிடற்ற அண்ணலே அப்படின்னு நம்ம அப்படி சொல்லணும். அந்த துஞ்சுமாறு அறியார் பெறுவார் தொழில்நிலத்தை, அது தொன்மையான நிலம், பூமி எப்போ தொடங்கினதுன்னு தெரியல. இவர்களுக்கு வந்து இதுக்கு அப்புறம் இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாதுங்கிற அந்த ஒரு நிலையெல்லாம் நல்லா இது பண்ணாங்க. அடுத்ததுல பாருங்க, குடிகொண்ட கோற்றாற்றில் 7வது நிலவு மாமதி சேரு சடை உடை நின்மலா என்று சொல்லி போற்ற வேண்டும். நம்ம போற்றவன்னு சொல்லி அப்படி அவர்கள் என்று உள்ளத்திலே வந்து நினைக்கிறார்கள், நினைத்து போற்றுகிறார்கள். அதுபோல நீங்கள் வந்து போற்ற வேண்டும் என்பதற்கு மறைமுகமான ஒரு ஆச்சாரியார் உபதேசமாக நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 8வது பாடல்ல, தொண்டலாம் துதி செய்ய நின்ற தொழிலனே கழலால் தொழிலனே தொண்டலாம் துதி செய்ய நின்ற தொழிலனே, அவர்களுக்கு அருள வல்லவனை. தொழில்னா இறைவனுக்கு என்ன, ஆன்மா மாட்டு அன்பு செலுத்துவதுதானே. கழலால் அரக்கனை மிண்டலாம் தவிர்த்திட்டீங்க, அவனை வந்து அடர்த்திட்டீங்க. அவன் 20 தோல் எல்லாம் நெறிய வந்து சாமகானம் பாடுறீங்களே. அப்புறம் உகந்திட்ட வெற்றிமையே, அவனை வந்து அதுக்கப்புறமா வந்து மகிழ்ந்து அவனுக்கு அருளியவாறு. அவன் வந்து ஒரு தவறு செஞ்சா அவனை அடர்த்திங்க, அவன் அழுதான் பாடினான். ஆனா அவருக்கு பின்னால் வந்து அருள் செய்தீர்களே, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு வினா பொருளாக அந்த இடத்துல வந்து முடிக்கிறார், ஒரு வியக்கிறது போல முடிக்கிறார். அடுத்து விருதினால் மாதம் நீயும் வியப்படும் கோயில் மேவி வெள் ஏறு எருது உகந்தாய் இறங்காய் உனது இன்னரல் என்ன. இது வந்து அப்படியே இந்த இன்னரல் வரலாம் வந்து அடைப்பு குறிகள்ல வரும். இது வந்து இறைவன்கிட்ட வந்து இறங்கி கேட்கறது, வினவுறது. இப்படி சொல்லி விருதினால் இந்த விருதினால்ங்கிறதுக்கு ஐயா விளக்கல, பல புகழோடையும் பல வெற்றிகளோடும் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல வேற ஒண்ணும் இல்லை, விருதுன்னா வெற்றி புகழ்னுங்கிறதான் பொருள் இந்த இதுல எல்லாம் போட்டிருக்காங்க, அப்படி எடுத்துக்கணும். அந்த இளம் மாதாகிய அம்பிகையும் நீங்களும் எல்லோரும் வியக்கத்தக்கவாறு இந்த உயர்ந்த கோவில்ல மேவி இந்த வெள்ளேரை வந்து நீங்க வாகனமாக வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய இன்னொருளை எங்களுக்கு வந்து நீங்கள் இறங்கி கொடுக்க வேண்டாமா இறைவா என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் வினவுவது போல வந்து அங்க வந்து ஞான சம்பந்த பெருமான் வந்து அப்படி இரக்கத்தோடு கேட்கற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பரிந்துரை, அடியார்களுக்காக பரிந்துரையா வருது பாருங்க. ஆமா, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். படையிலா மொழி ஏந்திய அழிய பண்பனை 10வது பாடல் பாத்துங்க. இவர் எண்கொலோ நுனை அடைகளாத பண்ணோம். இப்படிப்பட்ட வந்து உன்னை வந்து எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டு பௌத்தர்களும் சமணர்களும் இவர்கள் வந்து உன்னை வந்து அடையாததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒரு வினா பொருளை அங்க வந்து வைக்கிறார். அதே கோட்டாட்டுல ஒரு 10வது பாடல்ல கடு கொடுத்த துவர் ஆடையர், அதாவது பதிய எண் வந்து 3வது பதியம் 3வது திருமுறையில 12வது பதிகம். கடு கொடுத்த துவர் ஆடையர் காட்சி இல்லாததோர் சமணே தெரிவார்க்கு தன் அருள் கொடுக்ககிலா குழகன் அமரும் திருக்கோற்றாற்றுள் இடுக்கன் என்று தொழுவார் அமரருக்கு இறையாவர்ன்னு சொல்லி கடு கொடுத்த துவர் ஆடையரா தான் இந்த கடுக்காயெல்லாம் போட்டு இந்த துவர் ஆடைய அணிந்திருக்கிறவங்க. காட்சி இல்லாததோர் தடுக்கையை வந்து இடுக்கி சமணே தெரிவார்களுக்கு, சமணர்களாக தெரிவார்களுக்கு தன் அருள் கொடுக்ககிலா குழகன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல திருவழிமொழியில எண்ணிறந்த சமணர்களும் இழிதொழில் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகை மயக்கி என்றைக்குமே, ஏன்னா அவர்கள் தகுதியின்மையை நோக்கி அவர்களை வந்து தன்னை அறியாது வந்து மயக்கி இந்த புறப்புற சமயத்திலே அவர்கள் உழட்டும் என்று தள்ளி தன் அடியாருக்கு அருள் செய்வான் அமரம் கோயில் என்று சொல்லி, அதே ஞானசம்பந்த பெருமான் தான் அங்க திருவழிமொழியில வந்து பாடியிருப்பார். இன்னும் பல பாடல்கள், அதாவது
அதுல குறிப்பு நான் வச்சிருக்கிறேன். 1 132 10 தான் மேலே, 1 64 10, 1 106 10, 3 69 10. நான் ஒரு புத்தகத்தை கையில வச்சிருக்கிறதுல வந்து குறிப்புகள் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே இப்ப எழுதுலாம் எப்ப எழுதி வச்சிருப்பாங்க, இதே கருத்து எங்க எல்லாம் வருதுன்னு. அதுதான் இந்த இடத்துல வந்து கேட்கிறார். இவர்கள்லாம் வந்து இவர் என்கொலோ உன்னை அடைகளாத வண்ணம். அதுக்கப்புறம் வந்து அப்படி செய்ததற்கு காரணம் என்ன என்றது அங்க விட்டுருக்கு. நம்ம வந்து அது வினா பொருளாக அவர்களை அடைகளாத வண்ணம் உன்னை அலர் தொற்றுபவர்கள்லாம் வைத்திருக்கிற பெருமானை என்று அங்கே சொல்றாரு. அருளாய் உன் அடியவருக்கு, நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன உன்னுடைய அடியார்கள், உங்க அடியார்களுக்கெல்லாம் அதிகமாக அருள் என்று ஒரு ஆச்சாரியார் பதிந்துரையாக அந்த இடத்துல வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து இந்த இது இருக்கு, முப்புறம் இருக்குது வருது. இதுல வந்து காலனை அந்த அட்ட வீரட்ட குறிப்புகள்லாம் வருது. அப்புறம் காமனை வந்து எரித்த குறிப்பு, மூலனை ஒரு அருமையாக விளக்கினாங்க. ஏன்னா மூலம் அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. மூலனாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இறைவன் வந்து திருவுளம் பற்றி இந்த உலக உயிர்களை எல்லாம் ஆணவத்தில் இருந்து மீட்டு எடுத்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கலன்னா எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணராக இருக்கக்கூடியவர், வித்தாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி முடிவு ஒன்றில்லாத முத்தனை, தோற்றமே கிடையாது அப்புறம் முடிவு கிடையாது, தோற்றம் இல்லாதவருக்கு முடிவு இருக்க முடியாது இல்லையா? அந்த முத்திப்பேறு என்ற அந்த செல்வத்தை அந்த சாயுஜனிலேயே அருளக்கூடிய ஒரே பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்து யார் பாடுறாங்களோ அவர்களுக்கு வானம் கிடைக்கும். இந்த பாடல்களை ஒவ்வொரு பாடல்களையுமே நமக்கு நிறைய வந்து சிறப்பாக இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடைந்த ஐராவதம் பணிய மிக்கதனுக்கு அருள் சுருக்கும் வெண்காலும் இணைதுறக்கும் முக்க உள்ளவன் அங்கு உடையானும் முக்கனுடைய இறைவன். இந்த பாட்டு அந்த நேரத்துல ஞாபகம் இல்லை. இந்த பக்தருக்கும் சித்தருக்கும் விளக்கம் சொல்லியிருக்கலாம் ஐயா. இந்த 10வது பாடலே வந்துச்சு. 6வது பாடல்ல பக்தருக்கும் சித்தருக்கும் என்ன, பக்தர்னா யாரு, சித்தர்னா யாரு, அதுக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்லியிருக்கலாம். அடுத்ததுல இது போல ஒரு கருத்து, இது போல புதிய வார்த்தை, இது போல ஒரு விளக்கக்கூடியதுன்னா அது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். நன்றாக இருந்தது ஐயா, ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி. நான் இன்றைக்கு வந்து எனக்கு முழுவதுமாக அந்த இன்னைக்கு தான்தோன்றி ஆக்கூர் தான்தோன்றி மடத்துல வந்து இன்னைக்கு முழுவதுமாக மாலை தான் முடித்து விட்டு வந்தேன். அந்த விழா சிறப்புலி நாயனார் விழா, 1000 விழா, ஐயா கூட வந்திருப்பாங்க, அவ்வளவு சிறப்பாக நடக்கும். அதனால நேற்றைய என்ன பண்ண, நமக்கு நேரம் கிடைக்குமா என்னமோ ஐயா பேச போறாரு, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இது நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதாவது அடியார் இலக்கணம் எப்படி உள் நெகிழ்ந்து இறைவனை வழிபடும் எல்லாமே ஐயா தொகுத்து சொன்னதான் நான் சொல்றேன். ஐயா சொன்னதுதான் நான் மேலும் சொல்றேன். அடியார் இலக்கணத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து வழிபடுவதற்கு அடிப்படை தகுதி என்ன வேண்டும் என்று சொல்லி அந்த உள்ளம் உருக வேண்டும். அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லும் துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நெய்ய வேண்டும் என்று சொல்லி கண் இசை வந்து கண்ணீர் வர வேண்டும். எல்லாமே இந்த திருப்பதியத்துல இந்த இலக்கணங்கள்லாம் சொல்லி இருக்கு. மிக மிக சிறப்பு ஐயா, மிகவும் மகிழ்ச்சி ஐயா. இது போல உங்களை போல உள்ளவங்க எல்லாம் முன் வந்து இப்படி விளக்குவதால் தான் நாங்க ஏதோ ஒரு கோணத்துல வந்து பார்த்தவங்க இதை முழுமையாக உள்வாங்கி, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு எடுக்க போறங்கிறத நான் உட்காந்து நேற்று படிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நடத்தும் போதே, நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு வெவ்வேறு இடங்கள்ல வந்து ஏதோ ஒரு சிந்தனைகள்லாம் அப்படி வருது. இது ஒரு அற்புதமான புனித பேரவை, எல்லாருக்கும் இது கிடைக்காது, எல்லோரும் வந்து பயன்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் மேலும் மேலும் வந்து சிறப்பாக இந்த இன்னும் ஆய்வு செய்து சில இடங்கள் மட்டும் நான் வந்து ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போல சொன்னேன். அந்த இடத்துல போனீங்கன்னா என்ன ஆயிடுது, அதிகமாக கட்டினோம்னா அது அப்படியே போயிடும். இந்த பாடல்ல இருந்து என்ன ஆயிடும், நம்ம வெளியில கொண்டு போயிடும். அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு போனோம்னா இந்த மீதி பாடல்கள்லாம் உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கும் இன்னும் விளக்குறதுக்கு. அது வந்து ஒரு இதா சொல்ற ஒரு கருத்தாக அதை வந்து முன்வைக்கிறேன் ஐயா. மற்றபடி மிக மிக சிறப்பாக இந்த வகுப்பை நிறைவு செய்தீர்கள். இதுவரை வந்து கேட்ட அன்பர்களுக்கும் இந்த அம்மா இதை எடுத்து நடத்தக்கூடிய அம்மாவுக்கும் இறைவன் வந்து எல்லா மங்களங்களையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் செயரையினால் விடைபெறுகிறேன்.